சஞ்சய் சுப்ரமணியம். பார்த்திங்கன்னா அவர் ஹேர் ஸ்டைலு, ஐஸு, கிளாஸு எல்லாமே வந்து அவரை பற்றி ரொம்ப சிம்பிளாக ஒரு இன்ட்ரொடக்ஷனை கொடுத்துரும். ஒரு வித்தியாசமான மனிதர். இது சகாரிக கோஸ், பெரிய ஜேர்னலிஸ்ட்லேயே அவங்க இப்படி தான் ஷீ இஸ் கமெண்டிங் ஆன் சஞ்சய் சுப்ரமணியம். டிட்டர்மைன்லி ஆன்டிஸ்டேட், errant youngest child, rebellious about received wisdom, impatient with the limitations of language and nationality. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன் இல்லைங்களா. எப்போதுமே நம்ம இந்தியா இஸ் நோன் ஃபார் மிடியாக்ரிட்டின்னு சொல்ல மாட்டேன், கைண்ட் ஆஃப் மிடில் பாத் கண்ட்ரின்னு சொல்லி அடிக்கடி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது உண்டு. தெர் வில் பி கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ், அதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம். பட் திஸ் ஃபெலோ சஞ்சய் சுப்ரமணியன் பார்த்தீங்கன்னா இஸ் நாட் ஃபாரின் எஜுகேட்டட். வி ஹேட் அ வெரி பாப்புலர் ஹிஸ்டாரியன் அண்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா. ஆர்சி மஜும்தார் அவர்லாம் ஸ்டேட் ஸ்பான்சர்டு ஹிஸ்டாரியன்ஸ். அவரை மீறி கோபால், சர்வப்பள்ளி கோபால் இருந்தார், சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனோட பையன். அவர் ஒரு பெரிய ரிமார்க்கபிள் ஹிஸ்டாரியன், ஆக்ஸ்ஃபோர்ட் எஜுகேட்டட், லாங்குவேஜ்லாம் வந்து இட் வில் பி ஆன் பார் வித் த காலனியல் பவர்ஸ். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரீட் ஆல் டுகெதர். அந்த மாதிரி ஒரு பெரிய ஹிஸ்டோரியன் கோபால். அது படிக்கும்போதே நமக்கு விகிட ஃபீலிங், நம்ம வேறு ஏதோ டெக்ஸ்ட்டை படிக்கிறோம், இங்கிலீஷ் ப்ரோஸ்குள்ளே போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும். பட் ஹீ இஸ் எஜுகேட்டட் இன் ஆக்ஸ்ஃபோர்ட். அந்த மாதிரி ஆக்ஸ்ஃபோர்ட் டவுன்லோடட் மேன் சர்வப்பள்ளி கோபால். பட் திஸ் ஃபெலோ சஞ்சய் சுப்ரமணியன் பார்த்தீங்கன்னா ஹீ ஸ்டடிட் இன் டெல்லி, செயின்ட் ஸ்டீஃபன்ஸ், டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், பிஹெச்டி தேர். அதுக்கப்புறம் ரிசர்ச்காக வந்து அவர் ஹி ஹஸ் பீன் தேர் டு ஃபாரின் கண்ட்ரீஸ் லைக் யூரோப்பியன் கண்ட்ரீஸ், மேஜர்லி யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் போயிருக்காரு. ஸோ வி ஹவ் ஆல் டுகெதர் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இவரை பற்றி அன்லைக் அதர் ஹிஸ்டோரியன்ஸ், ரொமிலா தாப்பர், பிபன் சந்திரா, சுமித் சர்க்கார், தென் ராமச்சந்திர குஹா, இவங்கள மாதிரியெல்லாம் வந்து வெல் ரிசீவ்ட் பர்சன் கிடையாது. அவர் இஸ் நாட் அ வெல் ரிசீவ்ட் மேன். ரீசன் இதுதான், திஸ் இஸ் த ரீசன் ஃபார், இது என்னோட ஒப்பீனியன், மேபி தெர் வில் பி செவரல் அதர் ஒப்பீனியன்ஸ், அப்படி நான் நினைக்கிறேன். அவர் இஸ் நாட் வெல் ரிசீவ்ட் இன் இந்தியா. அதுக்கு நம்ம வில் ஸ்பீக் அபவுட் ஹிம் லேட்டர். ஏன்னா ஓவர் த ப்ரெசன்டேஷன் வந்து வித் த வேர்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் ஓன் வில் நோ வை தெர் இஸ் நோ சச் ரிசப்ஷன் ஃபார் சஞ்சய்ங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அவரோட புக்ஸ் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் எக்கனாமி ஆஃப் காமர்ஸ், சதர்ன் இந்தியா 1500 to 1650. இது வந்து ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் புக் அவரே சொல்லிக்கிறார். அவர் ஏர்லியஸ்ட் பப்ளிஷ்ட் புக் இது. அடுத்தது முகல் ஸ்டேட் 1526 to 1750. மற்ற ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அரவுண்ட் தேட் ஏரியாவில் வந்து ரொம்ப சீரியஸாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் புக் என்ன சொல்கிறாருன்னா பொலிட்டிக்கல் எக்கனாமி ஆஃப் காமர்ஸ். இவர் பேசிக்லி இஸ் ஹேவிங், இன்ஃபேக்ட் ஹீ ஐடென்டிஃபைட் ஹிம்செல்ஃப் ஆஃப்டர் டூயிங் ஹிஸ் பிஜி வந்து எக்கனாமிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவரே ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. அவர் சொல்கிறாரு. ஏன்னா கௌசிக் பாசு சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் நினைக்கிறேன், பிளானிங் கமிஷன் மெம்பர்னு நினைக்கிறேன். ஹி வாஸ் ஒன் ஆஃப் த டியூட்டர் தேர். அங்கே டியூட்டர் அந்த 1980s. ஐம் டாக்கிங் அபவுட் 83, 84 நினைக்கிறேன். அப்போ அவர் பிஜி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் எக்கனாமிக்ஸ் எடுத்த பையன் அவர். அதுக்கப்புறமா எனக்கு எக்கனாமிக் ஹிஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து ஹீ லேண்டட் இன் திஸ் ஏரியா. இந்த புக்கோட டைட்டில் பாருங்களேன், பொலிட்டிக்கல் எக்கனாமி ஆஃப் காமர்ஸ். ஸோ காமர்ஸ் அண்ட் தி பொலிட்டிக்கல் எக்கனாமி பிஹைண்ட் இட், அதை பற்றி டச் பண்ணியிருக்காரு அந்த புக்கில். வைப்ரண்ட் டாபிக் அட் தட் டைம். அடுத்தது இவர் பார்த்தாச்சு. இது வந்து ஸ்ரீநாத் ராகவன், அகெயின் நோட்டட் கமெண்டேட்டர். நான் சொன்னதை எழுதியிருக்காரு பாருங்கள். He began as an economic historian. He has branched out to work on political, intellectual and cultural history ன்னு சொல்லி ஸ்ரீநாத் ராகவன் சொல்லியிருக்காரு. இட் ஹஸ் கம் இன் அவுட்லுக் 2001-2 வந்து அவுட்லுக்கில் அவரை பற்றி எழுதும்போது பெரிய ஒரு சகரிக கோஸோட ரைட்டப்புமே கூட அவுட்லுக்கில் தான் வந்தது. இதுவும் ஐ திங்க் ஐ ரெட் இட் இன் ஸ்ரீநாத் ராகவன். அதை தான் படித்தேன்னு நினைக்கிறேன் நான். பப்ளிஷர் திஸ் இஸ் பை பர்மனன்ட் பிளாக். எது உங்களுக்கு கிடைக்குதோ இல்லையோ வில் கெட் அ ரீடிங் எலகண்ட் இங்கிலீஷ் ப்ரோஸ். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் அந்த புக் எனக்கு கையில் எடுத்தேன். ஆஃப்டர் ஆல் ஏன்னா கொஞ்சம் ஹெசிடேஷன் வந்துருச்சு. டாபிக் ரொம்ப சென்சிட்டிவான டாபிக். ப்ரெசன்ட் கவர்மெண்ட் வேறு, தே ஆர் ஆல்சோ இன்ட்ரெஸ்டிங்லி சென்சிட்டிவ். அப்படி இருக்கும்போது சரி நம்ம ரொம்ப டேஞ்சரான டாப்பிக்கை தொட்டோமோ அப்படின்னு நினச்சேன். பட் ஒன்லி ரிப்ரிவ், அது ஒரு சந்தோஷம் என்ன கிடைச்சதுன்னா வி ஹாவ் எலிகண்ட் இங்கிலீஷ் ப்ரோஸ் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் அந்த புக்குள்ளே போனேன். பட் ஐ குட் நாட், என்னால்
நேரு, பிபின் சந்திரா மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்க முடியல அந்த புக்கு. சிமிலர் டு ராமச்சந்திர குஹா, சிம்பிள் இடியம்ஸ் அண்ட் ப்ரேசஸ் எல்லாம் இல்லை, கொஞ்சம் ஒரு மாதிரி அன்என்ஜாயபிள் லாங்குவேஜ் தான் இருந்தது. டூ மச் ஆஃப் வெஸ்டர்ன் டெர்மினாலஜிஸ், போர்ச்சுகீஸ், ஃப்ரெஞ்ச் டெர்மினாலஜிஸ், வி ஹவ் டு அவாய்ட் தம். ரைட்டர்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் எக்ஸாட்டிக் ரைட்டர்ஸ், அவரோட அந்த வார்த்தையை சொல்லணுன்னா நமக்கு வந்து தெரியாத புரியாத ரைட்டர்ஸை நிறைய யூஸ் பண்ணுறாரு. ஹீ இஸ் ட்ராப்பிங் நேம்ஸும் சொல்லணும் இல்லையா, அதை பண்ணுறாரு. ஸோ தட் இஸ் த ப்ராப்ளம் ஐ ஹேட் வித் ஹிம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங், ஸோ நேஷ்னலிசம் பற்றி அவர் பேசுகிறார் டைரெக்டாக. இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இஸ் இந்தியன் சிவிலைசேஷன் மித்துன்னு வந்து டாபிக் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆக்சுவலி வி கால் இந்தஸ் வேலி சிவிலைசேஷன், வி கால் ஹரப்பன் சிவிலைசேஷன், வி கால் டைக்ரிட்டிஸ் யூப்ரட்டிஸ் சிவிலைசேஷன், நாட் இந்தியன் சிவிலைசேஷன். வி கைண்ட் ஆஃப் நம்ம சிவிலைசேஷனை வந்து ஒரு பர்டிகுலர் ரீஜனுக்குள்ளே அடைக்கிறோம். ஒரு இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் பவுண்ட்ரியோடு நம்ம அந்த 3000 4000 இயர்ஸ் சிவிலைசேஷனை மேட்ச் பண்ணி பார்க்க மாட்டோம். பட் டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்மளை ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ண வைக்கிது இல்லைங்களா, இந்தியன் சிவிலைசேஷன். அதனால் நம்ம இந்தியன்னஸ் பற்றி பேசணும், இந்தியாவோட யூனிட்டி, இன்டெகிரிட்டி, காமனாலிட்டி, அதாவது எவ்வளோ தூரம் நம்ம ஒரே விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறோம், இதை பற்றி நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி நான் வந்து டைட்டில் ஃபீல் பண்ணேன். பட் ஆனால் இதை பற்றி இந்த புக்கில் பெருசாக இந்தியன், ஹரப்பன், இந்தஸ் வேலி அதை பற்றி எதுவும் டிஸ்கஷன் இல்லை. ஹீ இஸ் ஸ்பீக்கிங் அபவுட் இந்தியன்னஸ் அண்ட் கைண்ட் ஆஃப் there is a common interlinking idea. அதை பற்றி தான் அந்த புக் வந்து இட் இஸ் ட்ரைங் டு அட்ரஸ். அப்புறம் இதையும் சொல்லிடுறேன் இந்த புக்கில். இந்த புக்கோட ஃபர்ஸ்ட் எஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் எஸ்ஸே இஸ் அதான் இதுதான் டைட்டில், இஸ் இந்தியன் சிவிலைசேஷன் மித்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் எஸ்ஸேவே, இதோட ஃபர்ஸ்ட் எஸ்ஸே. இந்த எஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா அவுட்லுக்கில் 2001 வந்திருக்கு. அவுட்லுக்கில் நான் 98 அவுட்லுக் படிக்க ஆரம்பித்தேன். ஹானஸ்ட்லி ஒரு கல்ச்சுரல் பாத்தை சூஸ் பண்ணுற மாதிரி தான் ஃபீல் பண்ணேன். இந்தியா டுடே இஸ் மோர் ஆஃப் வேறு மாதிரி லெவலில் ஃபீல் பண்ணேன். வீக் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி லூஸாக ஃபீல் பண்ணேன். அவுட்லுக் வந்து எனக்கு என்னமோ என்னோட இன்ட்ரெஸ்ட்க்கு, என்னோட ரீடிங்க்கு வந்து என்னை கொஞ்சம் டச் பண்ணுற மாதிரி என்ன அப்படி ஃபீல் பண்ணேன். அண்ட் பார்த்திங்கன்னா க்யூரியஸ்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவுட்லுக்கில் ஒரு எஸ்ஸே ஞாபகம் இல்லை எனக்கு. அப்போ காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். அது வந்ததா படித்தமா புரிஞ்சுக்கிட்டேனா என்னன்னு எனக்கு தெரியல. அந்த சமயத்தில் இதை பற்றி எழுதியிருக்காரு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இஃப் அ நேஷன் வந்து கான்ஃபிடெண்ட்டாக நான் ஹைப்ரிட், யூனிட்டி, டைவர்சிட்டி வந்து கான்ஃபிடெண்ட்டாக வெளியே சொல்லிக்கலன்னா இட் லிவ் டு த பாத் ஆஃப் xenophobia and cultural paranoia அப்படின்னு இருக்கார். xenophobia மற்ற நாடுகளுக்கு இருக்கிற வெறுப்பு தான், வெறுப்புணர்வு, மற்ற நாடுகள் மேலே இருக்கிற வெறுப்புணர்வு, இந்தியா தவிர வேறு நாடு இல்லை அப்படிங்கிற ஒரு வெறுப்புணர்வு. கல்ச்சுரல் paranoia அப்படின்னா வந்து கைண்ட் ஆஃப் ஸ்டிக்கிங் டு ஒன் பர்டிகுலர் கல்ச்சுரல் சிஸ்டம்ஸ், அதை தவிர வேறு இல்லைன்னு நினைக்கிறது. அந்த மாதிரி ஒரு மீனிங் எக்ஸாக்டாக ஹிஸ்ட்ரி மீனிங், அது சாரி டிக்ஷனரி மீனிங் இதுக்கும் வந்து we could get a sense of the statement. ஸோ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்தியா பீயிங் எ கண்ட்ரி ஆஃப் டைவர்ஸ் பீப்புள் அண்ட் எத்னிசிட்டி வந்து அது ஓக்கலாக சொல்லணும், அக்செப்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இதுதான் அவரை பொறுத்த வரைக்கும் நேஷனலிசம்னா இதுதான் அப்படின்னு நினைக்கிறார் அவர். இது அவரோட ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ இந்த புக்குள்ளே போகணுன்னா நிறைய வந்து கொஷின்ஸ் வந்திருக்கும் இல்லையா. பிரிட்டன், அதாவது இந்தியாங்கிற கண்ட்ரியே இல்லை அப்படின்னு ஒரு தாட்டு. அப்புறம் அதுக்கு இல்லாமல் வந்து பாரத் வர்ஷா அப்படிங்கிற ஒரு தாட்டு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வந்து இந்தியான்னு ஒரு கண்ட்ரி ஃபார்ம் ஆகிடுச்சு. தெர் இஸ் அ கண்டினியூட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். அசோகாவோட எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. இட் வென்ட் டவுன் த சவுத் டில் கர்நாடகா வரைக்கும் வந்து பெரிய ஒரு இன்டகிரேஷன் இருந்தது. அதுக்கப்புறம் குப்தா டைமில் வந்து சந்திரகுப்தா டைமில் வந்து பெரிய லிங்கேஜஸ் இருந்தது. தென் முகல் டைமில் அக்பர் வரைக்குமே பெரிய யூனிஃபிகேஷன் இருந்தது அப்படின்னு ஒரு தாட். அப்படிலாம் இல்லைங்க, இந்தியாலாம் நெவர் அ சிங்கிள் கண்ட்ரி. நாம் தான் வந்து இப்போ மாடர்ன் பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்காக, அட்வான்டேஜ்க்காக வந்து நம்ம வந்து அது இந்தியா யூனிட்டியை நம்ம வந்து பார்க்குறோம். அப்படிலாம் இல்லைங்கிற மாதிரி ஒரு அந்த டிஸ்கஷன் ஒரு போல் he didn't go to the discussion. அது டூ மைல்டுன்னு நினைக்கிறேன், நம்ம தெரியல. அதை he didn't address them directly. அட்ரஸ் பண்ண விரும்பல அவர். இல்லைங்க இந்தியாவுக்குன்னு பெரிய இது இருக்குன்னு அதெல்லாம் போகல. சிம்பிளாக சொல்கிறாரு, முகல் எம்பையரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிஃபைட் ஸ்டேட்டை தான்ப்பா கொடுத்தது, நீங்கள் அதோட நிறுத்திங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட், பிரிட்டிஷ் வந்து நம்ம ரொம்ப கல்ச்சர் பண்ணிடுச்சு, த கல்ச்சர்டஸ். நெக்ஸ்ட் ஸ்லைடு பார்த்திங்கன்னா ஈகாலிட்டேரியன், ஃபேர் மைண்டட். ஈக்குவாலிட்டி தான், ஈக்குவாலிட்டி தான், எல்லாத்தையும் சமமாக பாவிக்கிற ஒரு எண்ணம், வேற்றுமை பாராட்டாமல் இருக்கிற எண்ணம்.
அப்புறம் வந்து ஃபேர் மைண்டட், அதாவது ஜுடிஷியஸாக ஆக்ட் பண்ணுறது, அதாவது நேர்மையான முறையில் வந்து ரூல் பண்ணுறாங்க. காந்தி கடைசி வரைக்கும் ஈஸ் இட் பிரிட்டிஷ், நம்ம இது நடந்த ஜாலியன் வாலாபாக் அப்புறமே வந்து இமீடியட்டாக காந்தி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் கேட்டார், ஈஸ் இட் பிரிட்டிஷ் லைக், ஈஸ் இட் கிறிஸ்டியன் லைக் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தின ஒரு சிஸ்டம் கவர்மெண்ட் சிஸ்டம் பிரிட்டிஷ் அந்த சமயத்தில் இருந்தது. எல்லாருமே சொல்கிறாங்க அப்படி இல்லைன்னா நம்ம இப்படி வந்திருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். பட் ஆனால் அதுக்கு ஹீஸ் ட்ரைங் டு கிவ் another ஆன்சர். இவர் வந்து எக்ஸாம்பிள் 2 எடுத்துக்கிட்டா பாருங்கள். ஆட்டோமன் எம்பையர் 13-14 சென்ச்சுரியில் வந்து இருந்த எம்பையர், டர்க்கியில் இருந்த எம்பையர் அது. அதுக்கப்புறம் ஸ்பானியர்ட்ஸ் எடுத்துக்கிறாரு. ஸ்பானியர்ட்ஸ் அது நார்தன் அமெரிக்கன், சென்ட்ரல் அமெரிக்கன் ஸ்டேட்ஸில் வந்து ஸ்பானியர்ட்ஸ் வந்து எவ்வளோ தூரம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்க கல்ச்சரை, அவங்க லாங்குவேஜ் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணாங்க. அப்புறம் வந்து ஆட்டோமன் டர்க்கி எம்பையர் வந்து எவ்வளோ தூரம் லிபரலாகவும் மல்டிப்ளிசிட்டியும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, அதையும் கம்பேர் பண்ணி சொல்கிறார். நம்ம ரெகுலர் டிஸ்கஷனில் இருக்கிற அந்த அவர் இது ரயில்வேஸ் கொடுத்தாரு, போஸ்ட் ஆஃபீஸ் கொடுத்தாரு, அது ரோட்ஸ் பில்ட் பண்ணாங்க, அதெல்லாம் எதுவுமே அதை பற்றி பேசல அவர். இட் ஜஸ்ட் கம்பேரிங் வித் அதர் எம்பையர்ஸ், ஆட்டோமன் டர்க்கி எம்பையர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பானியர்ட்ஸ். அவர் என்ன சொல்கிறாருன்னா இட் இஸ் ஃபாலோயிங் இன் த மிடில் அப்படிங்கிறாரு. அப்புறம் என்னென்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சில பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் இல்லைன்னா இந்தியா வந்திருக்காதே, இந்தியான்னு ஒரு நேஷனே ஃபார்ம் ஆகிருக்காது, பிரிட்டன் வந்திருந்தா ஜுடிஷியரி இருந்திருக்காது, எல்லாம் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லைங்க. ஒரு கண்ட்ரியில் இருக்கிற பாப்புலேஷனுக்கு மாதிரி தான் வந்து அந்த கண்ட்ரியுமே வந்து இட் வில் டேக் ஷேப். நேரு சொல்லுவார் லெட்டஸ்ட் ப்ரொஜெக்ட் அவர் ஓன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவார் அவரோட டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் சொல்லும்போது. நம்ம தான் நம்ம ஹிஸ்ட்ரியை ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படிம்பார். இவர் நம்ம சர்ச்சில் வந்து நேருக்கு ஒரு லெட்டர் எழுதும்போது சொல்லுவார் 47 இமீடியட்லி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் யூ ஹேவ் அ கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு லாங் லெட்டர், யூ ஹேவ் ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஃபாலோ யுவர் ஓன், டு கிரியேட் ஒரு ஓன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். பட் அகெயின் இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பாருங்கள் நியூசிலாந்து பாருங்கள், ஆஸ்திரேலியா பாருங்கள், போத் வேர் அந்த பிரிட்டிஷ் கிட்ட தான் வந்தது. போத் ஆர் டிஃப்ரெண்ட், வி ஆர் டிஃப்ரெண்ட். மற்ற எக்ஸாம்பிள்ஸ் டூ ஆப்வியஸ், நம்ம ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், பங்களாதேஷ்லாம் டூ ஆப்வியஸ் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இந்தியா இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அடுத்தது நான் சொன்னது தான். ரிஜிட் அண்ட் டைம்லெஸ், அதுக்குள்ளே போக விரும்பல நான். அப்படியே அந்த எஸ்ஏ முடிஞ்சிருது. என்னென்னா அவரை பொறுத்த வரைக்கும் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இந்தியா இஸ் இந்தியா பிகாஸ் இந்தியன் பீப்புள் ஆர் டிஃப்ரெண்ட். நாட் அவ்வளோதான், திஸ் இஸ் த ஸ்டேட்மெண்ட். நான் திருப்பி அதை பழசுக்கு போக விரும்புகிறேன். ஏன்னா வந்து வி ஷுட் பி ஏபிள் டு ப்ரொக்ளைம் தட் வி ஹாவ் சச் டைவர்ஸ் கல்ச்சர் இன் இந்தியாங்கிறத ப்ரொக்ளைம் பண்ணால் தான் நேஷனலிசமும் நார்மலாக இருக்கும் அப்படிங்கிறார். வேற ஒன்றும் கிடையாது. இட் ஷுட் நாட் லீட் டு xenophobia ஆர் டு கல்ச்சுரல் பேரனோமியா அப்படிங்கிறார், வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது வந்து பேசிக்கலி திஸ் ஆர் ஆல் ஹிஸ்டாரிக்கல் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு 7-8 சாப்டர்ஸ் எல்லாருமே இம்பார்ட்டன்ட் ஹிஸ்டாரிக்கல் கொஸ்டின்ஸு. இது பியூர்லி ஹிஸ்ட்ரி திமேட்டிக் பேஸ்ட் புக் இது. ஆக்சுவலாக இந்த புக் ஏன் இப்படி ஒரு ரியாக்ட் ஈஸ்ட் வெர்சஸ் வெஸ்டர்ன் ரியாக்ட் பண்ணுறாரு. ஏன் அப்படி ரியாக்ட் பண்ணுறாருன்னா, ஒய் வெஸ்ட் இஸ் ரூலிங் த வேர்ல்டு, ஏன் வந்து வெஸ்ட், அதாவது அமெரிக்கா அண்ட் தென் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஏன் வந்து உலகத்தை இப்போ ஆளுது அப்படிங்கிறதுக்கு ஒரு புக்கு, ஒரு பெரிய புக், ஒரு பெரிய டீடைல்டு ஒர்க் அது. அதை அவர் கமெண்ட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக அகெயின் நான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடு தான் நான் வந்து ஐ லைக் டு ரீகலெக்ட் பண்ண சொல்லுவேன் நான். ஓகே, அதென்ன இஸ் அன் எரண்ட் யங்கஸ்ட் சைல்டு இம்பேஷண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் சொல்லியிருப்பாங்க இவங்க சகாரிகா கோஷ். அது மாதிரி தான் இவர் வந்து இந்த விஷயத்துலேயே கவுண்ட் பண்ணுறார். ரொம்ப ஒரு மாதிரி வெரி குயிக் ரெஸ்பான்ஸ் டு த ரைட்டர், வெரி குயிக் ரெஸ்பான்ஸ் டு த ரைட்டர். ரொம்ப வேகமாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. வெஸ்டர்ன், நீங்கள் எதை வெஸ்டர்ன் சொல்லுவீங்க? நீங்கள் யூரோப்பை வெஸ்டர்ன் சொல்லுவீங்களா? அமெரிக்கா வெஸ்டர்ன் சொல்லுவீங்களா? வெஸ்டர்ன் சொன்னால் நீங்கள் பிரேசிலை இன்க்ளூட் பண்ண மாட்டிங்களா? சென்ட்ரல் அமெரிக்கன் ஸ்டேட்ஸ் இன்க்ளூட் பண்ண மாட்டிங்களா? எப்படி அவங்கள வெஸ்டர்லாம் போனாங்க? நீங்கள் எப்படி வெஸ்டர்ன் எப்படி காமனாக பண்ண முடியும்? நீங்கள் ஈஸ்ட் வெஸ்டர்ன் யார் பிரிச்சது அப்படிங்கிறாரு. ஸோ எரண்ட் சைல்ட் கைண்ட் ஆஃப் நீங்கள் வந்து பர்சீவ்ட் வெஸ்டம், நமக்கு கிடைச்ச அறிவை வந்து கொஷின் பண்ணுறது, இமீடியட்டாக கொஷின் பண்ணுறது, அதுதான் அவரோட ஃபண்டமெண்டல் அப்ரோச் டு எனி சப்ஜெக்டாக இருக்குது. டெஸ்பைட் தட் வந்து பார்த்தீங்கன்னா ஹி ஹேஸ் இஸ் ஓன் வேல்யூஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் நேஷனலிசம் அண்ட் எவ்ரி திங் வந்து பார்த்தீங்கன்னா ஹி ஹேஸ் அ வெரி குட் சென்ட்ராலிட்டின்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருக்குது. பட் ஸ்டில் அவரோட அதாவது எல்டர்ஸோட நாலேஜை கொஷின் ரொம்ப ப்ரூட்டலாக கொஷின் பண்ணுறாரு. ரொம்ப ப்ரூட்டல் கொஷினிங் ஆஃப் தட். இங்கே பாருங்களேன், வெஸ்ட்டுங்கிறது எப்படின்னு சொல்கிறாரு பாருங்கள். இட் வாஸ் லைக் அன் ப்ராவர்பியல் நைஃப். ஒரு கத்தி எப்படி இருக்குன்னா, பிளேடை சில இடங்களில் மாற்றிடுவீங்க, அந்த கத்தியோட பிளேடை மாற்றிடுவீங்க.
ஹேண்டில் சில இடங்களை மாற்றிடுவீங்க, ஆனால் கத்தி மாதிரி தான் இருக்கும், இதுதான் வெஸ்ட் அப்படிங்கிறார். வேற ஒன்றும் இல்லை. சச் a brutal வே ஆஃப் ஹேண்ட்லிங் திங்ஸ். அந்த டைட்டில் ஃபுல்லாக கொடுத்துட்டேன். ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டைட்டில் பாருங்களேன். ஒய் த வெஸ்ட் ரூல்ஸ் ஹைஃபன் ஃபார் நவ். ஏன் இப்போது த பேட்டர்ன்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி வாட் தே ரிவீல் அபவுட் த ஃபியூச்சர். பேட்டர்ன்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? ஒரு பெரிய லாங் டைட்டில் ஃபார் ஹிஸ்ட்ரி புக் வந்து பெரிய லாங் டைட்டில், அன்ஃபேன்சிஃபுல் டைட்டில்னு சொல்லலாம். படிக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் உள்ளே வாங்கிக்கிறதுக்கே நமக்கு டைம். அப்படி ஒரு டைட்டில் அது. ஏதோ உள்ளேயும் வெளியும் போட்டு வாங்கிடுறாரு அவர், பிடிச்சி நாசம் பண்ணிடுறாரு அந்த புத்தகத்தை. ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் வந்து ஒரு விட்டு வைக்கல, எதையுமே எந்த லைனும் விட்டு வைக்கல, அந்த மாதிரி பண்ணிடுறாரு. ஓகே, இவர் ரொம்ப பார்த்திங்கன்னா நம்ம ஹிஸ்டாரியன்ஸ்க்கு வந்து ஒரு பின்னாடி ஒன்று தே ஹேவ் எபிஸ்டமாலஜிக்கல் ஃபஸினஸ் ஒரு பெரிய ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. அது என்ன அர்த்தம்னா they don't know how to approach purely. எக்கனாமிக் ஹிஸ்டாரியனா எக்கனாமிக்ஸை ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணுறதா, ஹிஸ்ட்ரி அப்ரோச் பண்ணுறதா? இப்போது ஒரு கிங்டம் அப்ரோச் பண்ணும்போது மல்டிபிள் ஆங்கிளில் வந்து அப்ரோச் பண்ணுவோம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா டூ ஸ்பெஷலைசேஷன் ஆனதுனால எங்கே நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் பிரச்சனை. இங்கே பாருங்களேன், இதையும் அவர் அந்த லெவலில் இதையும் கொஸ்டின் பண்ணுறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்படி வெஸ்ட்டு வந்து உலகத்தை டாமினேட் பண்ணுச்சுன்னா, வெஸ்ட் ஐ ஆம் ஜஸ்ட் கீப்பிங் த வேர்ட் வெஸ்ட், ஐ ஆம் நாட் கோயிங் டு சஞ்சய்ஸ் டெர்மினாலஜிக்கல் யூசேஜ். எனர்ஜி கேப்சர், ஆர்கனைசேஷன், வார் மேக்கிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இது எல்லாமே வந்து இப்போ அமெரிக்காட்ட இருக்குது. ஆல்மோஸ்ட் தேவர் டூயிங் இட் ஃப்ரம் த ஏர்லி 20th சென்ச்சுரியிலேருந்து அந்த அரப் பாலிட்டிக்ஸில் இன்வால்வ் ஆனது. அவங்க ஓன் ஆர்கனைசேஷன், வார் மேக்கிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இப்போ இருக்கிறது எல்லாத்துலேயும். ஸோ அவர் ரைட்டர் இயான் மோரிஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதனால தான் வந்து திஸ் இஸ் த ஃபேக்டர்ஸ் ரேதர் இண்டெக்ஸ் ஆஃப் சோஷியல் டெவலப்மெண்ட்னே சொல்கிறார். இதெல்லாம் தான் காரணம் ஒரு டைமை ரூல் பண்ணுறதுக்கு. டைம் இன் த சென்ஸ் ஒரு டைமில் டாமினண்ட்டாக இருக்கிறதுக்கு, வேரியஸ் நேஷன்ஸை டாமினேட் பண்ணுறதுக்கு இது இட் மே பி ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு சொல்லி அவர் பண்ணுறாரு. பட் அகெயின் பீங் எ ஹிஸ்டாரியன் இவர் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுறாருன்னா, மிஸ்டேக்கன் வியூ தட் ஹிஸ்ட்ரி இஸ் அ ப்ரெடிக்டிவ் சயின்ஸ். மிஸ்டேக்கன் வியூ இஸ் தட் ஹிஸ்ட்ரி இஸ் அ ப்ரெடிக்டிவ் சயின்ஸ். ரொம்ப சிம்பிள். இட்ஸ் நாட் அ சயின்ஸ். பேசிக் ஹிஸ்ட்ரி இஸ் அபவுட் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ it will not, something x plus y plus z will not happen to the same result every time because it's humanities. ஹிட்லர் அதே மாதிரி தான் டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வந்தார், சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் வந்தார், அக்ரிகல்ச்சர் எல்லாமே வந்து. பட் ஃபைனலி தே எண்டட் அப் இன் வார். ஹிட்லர் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். ஸோ ஹீ டேக்ஸ் தட் கைண்ட் ஆஃப் அப்ரோச் டுவர்ட்ஸ் ஹிஸ்ட்ரி. பார்த்தீங்கன்னா அப்புறம் இன்டிஃபென்சிபிள் குவான்டிடேட்டிவ் மெத்தடாலஜி இதே தான். லைக் தே ஆர் பிரிங்கிங் குவான்டிடேட்டிவ் மெத்தடாலஜி டு மெஷர் வை சம்படி இஸ் ரூலிங் அதர். நான் இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் இருந்ததுன்னா இதில் 10 இருந்ததுன்னா ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் ரூல் பண்ணிவிடுவார், அது இந்த ஒன் கண்ட்ரி வில் ரூல் அனதர் அப்படின்னு சொல்ல முடியாதுங்கிறாரு. ஸோ ஹிஸ்ட்ரி கெனாட் பி அந்த மாதிரி பார்க்கவே முடியாதுங்கிறாரு. ஸோ வெஸ்ட் கியூரியஸ் அண்ட் ட்ரீச்சரஸ் டேர்மா, ஏமாத்துற வார்த்தை அப்படிங்கிறாரு. இட் எக்ஸ்க்ளூடட் சென்ட்ரல் அண்ட் சவுத் அமெரிக்கா. ஃபைன், இது வந்து ரொம்ப ஒரு க்ரூடான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். A billion Gandhis. வெல் மேபி இந்த டைட்டில் வேணும்னே தான் கொடுத்தேன். ஏன்னா அவுட்லுக்கில் வந்த ஒரு ஆர்டிக்கல் அது, A billion Gandhis. ஆஷிஷ் நந்தின்னு ஒரு பெரிய ஒரு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் சைக்கோ அனலிஸ்ட் அண்ட் சோஷியாலஜிஸ்ட். ஐ டோன்ட் நோ, நான் கரெக்டாக சொல்கிறேன் எனக்கு தெரியல. பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் him that way. He's started as a doctor, as a science practitioner அவர். அதுக்கப்புறம் he went into social sciences and humanitiesக்குள்ளே போய் அவர் தான் பில்லியன் காந்தின்னு சொல்லி ஒரு அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, செகுலரிசம் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் என்ன பாருங்களேன், செகுலரிசம் வந்து நம்ம ஊருக்கு புதுசுங்க. யூரோப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய டிவிஷன்ஸ் இருந்தது, நிறைய பிரச்சனைகள் வந்தது. அங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து க்ளோரியஸ் ரெவல்யூஷன்லாம் வந்தது. ஐம் டாக்கிங் அபவுட் பிரிட்டனில் வந்தது. அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்பான்சிபிள் ஸ்டேட் கவர்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. அதனால் அங்கே தான் வந்து செகுலரிசம்ங்கிறது வந்திருக்கும் அப்படிங்கிறது அவரோட தாட்டு வந்திருக்கும் அப்படின்னு அவர் எழுதிட்டார். பில்லியன் காந்திஸ். நீங்கள் நம்ம ஊருக்கும் வந்து செகுலர் சம்மந்தம் கிடையாதுங்க. நிறைய அவரோட இம்பார்ட்டன்ட் என்ன சொல்கிறாருன்னா, 95% ஆஃப் த டெத் ஹேப்பன்ஸ் இன் அர்பன் ஏரியாஸ்ன்றாரு. ஆன் கம்யூனலிசம், கம்யூனல் வயலன்ஸ் வந்ததுன்னா மோஸ்ட் ஆஃப் த டெத் அக்கர்ஸ் இன் அர்பன் ஏரியாஸ், நாட் இன் ரூரல் ஏரியாஸ். யார்? ஆஷிஷ் நந்தியோட ஸ்டேட்மெண்ட்டு. நீங்கள் அங்கே போய் காந்தி உங்களுக்கு அவசியம் இல்லைங்க. நீங்கள் போய் காந்தியை ஒரு ஊருக்கு அனுப்பி வந்து செகுலரிசம் டீச் பண்ணிட்டு இருப்பீங்களா? அவ்வளோ அவசியமே இல்லை. அதான் பில்லியன் காந்திஸ். ஸோ ஐ டோன்ட் ரிகர் பில்லியன் காந்திஸ் தேர். நம்ம வில்லேஜ் ஆர் ஆல்வேஸ் they remain secular, they will remain secular, but they don't know about secularism. அந்த கான்செப்டே தெரியாதுங்க, அவங்க போய் டீச் பண்ணாதீங்கிறாரு. அதான் அந்த எஸ்ஸே. இவர் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ இந்த எஸ்ஸே வந்து அவுட்லுக்கில் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போது வினோத் மேத்தான ஒரு பெரிய ஒரு லீடிங் ஜேர்னலிஸ்ட் இருந்தார் அவுட்லுக்கோட. ஒரு என்னோட ஃபேவரட்டான ரைட்டர், அப்சல்யூட்லி ஃபேவரட் ரைட்டரு.
அவர் வந்து he has a tendency kind of creating an issue. இவர் ஆஷிஷ் நந்தி எழுதிட்டு போயிட்டார். அவர்கிட்ட சும்மா விட்டுருந்துருக்கலாம். ஆனாலும் இவருக்கு லெட்டர் எழுதி நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சஞ்சய் சுப்ரமணியம்கிட்ட வந்து கேட்டதில் அவர் ஒரு அனதர் 400 வேர்ட்ஸ் ஒரு ரிப்ளை வந்து அவுட்லுக்கில் பப்ளிஷ் பண்ணுறாரு. பண்ண உடனே தான் எழுதியிருக்காரு, நந்திஸ் யூரோப் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் எக்ஸப்ட் இன் இஸ் ஓன் இமேஜினேஷன். அவரோட இமேஜினேஷனில் இருக்க யூரோப் மாதிரிலாம் ஒரு யூரோப்பே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி போட்டு வாங்கி எடுத்துடுறாரு. அவருக்கு ஹிஸ்ட்ரி பற்றி என்ன தெரியும்? அவர் வந்து ஹிஸ்ட்ரி பற்றி பேச சொன்னால் திடீர்னு மகாபாரதம் ராமாயணத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிடுவார். அவர் என்ன பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? செக்குலரிசம் இப்போ நாம் யூஸ் பண்ண டெர்மினாலஜியில் அவங்க யூஸ் பண்ணவே இல்லை. கன்வர்வலிசம் அதர் 2 டேர்ம்ஸ் எல்லாம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு பிடிச்சி வாங்கிடுறாரு. என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே பாருங்களேன், செக்குலரிசம் ஹஸ் பிகம் ஆல்மோஸ்ட் இட்ஸ் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த எஸ்ஸே. அது அவர் எழுதின லாஸ்ட் எஸ்ஸே தான். செக்குலரிசம் ஹஸ் பிகம் ஆல்மோஸ்ட் ஆஸ் இந்தியன் அ வேர்ட் ஆஸ் ப்ரீபோண்ட் அண்ட் டென்டிங். ப்ராப்ளம் இந்த ப்ரீபோண்ட் டென்டிங் ரெண்டுமே இந்தியன் காயினேஜ்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ, நான் செக் பண்ணி பார்க்கும்போது இட் இஸ் பார்ட் ஆஃப் இங்கிலீஷ் டிக்ஷனரி. ஸோ ஐ டோன்ட் நோ த ஹிஸ்ட்ரி பிஹைண்ட் திஸ் வேர்ட். ஆர்த்தம் தெரியல எனக்கு. ஸோ வாட் ஐ அண்டர்ஸ்டுட் இஸ் செக்குலரிசம் இஸ் ஆல்மோஸ்ட் இஸ் அ காயினேஜ் பை இந்தியன் டெர்மினாலஜி. இவர் மீன் பண்ணுறார், ஹீ இஸ் மீனிங் தட் வே. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ இவர் எழுதிட்டு போயிட்டார், ஆஷிஷ் நந்திக்கு வந்து ஹிஸ்ட்ரி பற்றி பேசுறது தகுதி இல்லைலாம் எழுதிட்டு போயிட்டார். நிறைய லாட் ஆஃப் அந்த அவுட்லுக் மேகசின்லேயே நிறைய பேர், அவுட்லுக் இஸ் நோன் ஃபார் ஏரிங் த வியூஸ் ஆஃப் ரீடர்ஸ். நிறைய பேர் எழுத விடுவாங்க. இவர் ஷோ வந்து பதில் சொல்கிற மாதிரி ஷோவோட துக்ளக்கில் வந்து கேள்விக்கு பதில் சொல்கிற பழக்கம் அவருக்கு இருக்கும். ரொம்ப மற்ற மேகசினோட டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச் இருக்கும். அதே மாதிரி அவுட்லுக்கில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம்னா, நிறைய வாசர்களோட லெட்டர் இருக்கும் அண்டர் வேரியஸ் கேட்டகரிஸ். ப்ரில்லியண்ட்டாக இருக்கும். ஒரு மாதிரி படிக்கும்போதே ஒரு மாதிரி ஒரு வகையான ஒரு ஃபீலிங் வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லெட்டர்ஸ் அப்சல்யூட்லி ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட். நிறைய பேர் இவரை திட்டி, நம்ம சஞ்சய் சுப்ரமணியம் திட்டி, நீ யார் எழுதுறதுக்கு, வாட் இஸ் அப்படிங்கிற மாதிரி பயங்கர திட்டி எழுதிட்டாங்க. இவர் முக்கியமான அமித் சௌத்ரின் டெலிகிராஃப், இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இந்த இந்தியன் இன்டலெக்சுவல் பார்த்திங்கன்னா வந்து இந்தியன் பார்த்திங்கன்னா கொல்கத்தா. ஸோ அவர் 2 ஏசி எழுதியிருக்காரு. ஒன்று வந்து எ டிஸ்டன்ட் தண்டர். பாருங்கள், அந்த டைட்டிலே வந்து ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப எனர்வேட்டிங்காக இருந்தது. எ டிஸ்டன்ட் தண்டர், கிளைமேட் ஆஃப் ஒப்பீனியன். ஸோ இது நான் இதுக்கு உள்ளே போக விரும்பலை நான். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு டிஸ்டன்ட் தண்டருங்க, நீ சொல்லிட்டு போ, நீ என்னென்ன பேசிக்கோ ஆஷிஷ் நந்தி பற்றி, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஃபார் மீ இட்ஸ் டிஸ்டன்ட் தண்டர். ஒன்று. ரெண்டாவது கிளைமேட் ஆஃப் ஒப்பீனியன். நம்ம ஒப்பீனியன் கிளைமேட்டே மோசமாக இருக்குது. ஏன்னா இப்போ ஆஷிஷ் நந்தி வந்து பார்த்திங்கன்னா வந்து பப்ளிக் லைஃப்பில் ஃபார் மோர் தென் ஒரு 40 இயர்ஸாக இருக்கார். ஆனால் சஞ்சய் சுப்ரமணியம் அப்போ தான் நுழைஞ்சிருக்காரு. டாக்டரில் முடிச்சிருக்காரு, 2-3 புக் எழுதியிருக்காரு, அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ணல அவர். அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜேர்னலிஸ்ட் சர்க்கிளில் வந்து பார்த்திங்கன்னா தெர் ஆர் வெரி வெரி டால் பர்சனாலிட்டிஸ். ரொமையில தாப்பர் இருக்காங்க, மற்றவங்களாம் இருக்காங்க, யாரும் பேசல. இவர் மட்டும் என்ன பேசுறது? அப்படி செக்குலரிசம் பேசுறதுக்கு இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? ஏன்னா பிபின் சந்திர ஒரு பெரிய புக் எழுதியிருக்காரு, கம்யூனலிசம் டெவலப்மெண்ட் சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்டேஜாக கம்யூனலிசம் பற்றி பேசிட்டு ஒரு தனி புக்கே வந்து போட்டிருக்காரு. பிபின் சந்திர பேசியிருக்காரு. இவர் யார் பேசுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பிடிச்சி சஞ்சய் வாங்கியிருந்தார். ஸோ தட்ஸ் ஆல் திஸ். அதாவது இந்த எஸ்ஸேல நாம் எப்படி பார்க்கணுன்னா, அதை இந்த எஸ்ஸே வந்து இந்த கலெக்ஷனில் இருக்குது. நம்ம மற்ற சிறுகதைகள் தொகுப்பு மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே ஒரு சிறுகதை தொகுப்பை கொடுத்துட்டு அந்த கதையில் சிறுகதையில் ஒரே ஒரு சிறுகதை தான் இருக்கும் அந்த நூல் தொகுப்புக்கே. ஆனால் அந்த சிறுகதை தொகுப்புக்கு அந்த பேரை வச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம ஜெயகாந்தனோட சிறுகதைகள் நிறைய தொகுப்புகளில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கதையோட பேர் தான் தொகுப்பே இருக்கும். அப்படி தான் இமேஜின் பண்ணிக்கணும், ஒரு வழியே இல்லை. நாம் இதை பற்றி பேச ஆரம்பித்தா நாமளே இது மொட்டை தலைக்கும் முடிச்சு போடுற மாதிரி ஆகிடும். அதனால் ஐ டோன்ட் வாண்ட் டு லிங்க் அன்னெசரிலி. ஸோ நான் இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் வாட் சஞ்சய் ஹேஸ் இன் மைண்ட் ரிகார்டிங் செக்குலரிசம். அடுத்து வந்து என்னோட இன்ட்ரெஸ்டிங் பயோகிராஃபர் ராமச்சந்திர குஹா. நான் ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ போயிருந்தபோது அந்த புக்கை தான் ஃபுல்லாக படிச்சுட்டு போய் இருந்தேன் நான். எனக்கு என்னமோ தெரில, குஹா மேலே ஒரு வகையான ஒரு எண்ணறியாத ஒரு பற்று வந்துடும். 2008 நினைக்கிறேன், அப்போ தான் முடிச்சிருந்தார் அந்த புக்கு. 2008 அந்த புக்கு வந்திருந்தது, இந்தியா ஆஃப்டர் காந்தி வந்திருந்தது. படிச்சுட்டு போயிருந்தேன். இதை பற்றி ஒரு டீல் பண்ணியிருந்தார். பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு சுரங்க மாதிரி தான் இருந்தது. ஏன்னா இதில் எனக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற மாடர்ன் இந்தியனுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுற பர்சனாலிட்டிஸ். ஆஷிஷ் நந்தி அப்சல்யூட் டிஸ்டர்பிங் பர்சனாலிட்டி ஃபார் மீ.
அகைன் ராமச்சந்திர குஹா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன பெரிய டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு பர்சனாலிட்டி, ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற பர்சனாலிட்டி. அவரை பற்றி எழுதியிருந்தார். ஸோ நேச்சுரலி வந்து ஹீ இஸ் அட்ரஸிங் மீங்கிறது நல்லா நான் ஃபீல் மீ இன் த சென்ஸ் லைக் காலேஜ் எஜுகேட்டட் ஒப்பீனியேட்டட் பர்சன், அவங்கள வந்து அட்ரஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணேன் நான். ஸோ அவர் லிபரல் நேஷ்னல் டெமோக்ராட், அதாவது நம்ம நான் ரொம்ப போர் அடிக்கிறேன்னா ஓகே ஓகே ராமச்சந்திர குஹா சாரி இல்லை குஹா வந்து he calls himself as liberal national democrat, national in the sense nationalistic democratic liberal. அந்த மாதிரி he announces, he also agrees, நான் அப்படி தாங்க, நான் அப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறார் அவர். he is going beyond humanism. நான் பின்னாடி வரேன் நான். he is going beyond boundaries, not humanism, boundaries. நம்ம சஞ்சய் லைக் ராமச்சந்திர குஹா இஸ் வெரி கிளியர். நான் going to talk about individuals and institutions. ஏன்னா ஒரு நாடு வளரணுக்குன்னா வந்து இண்டிவிஜுவல்ஸ் வேணும், இன்ஸ்டியூஷன்ஸ் வேணும். லைக் டிபிக்கல் லிபரல் மைண்டட் மேன் என்ன நினைப்போம், ஒரு இன்ஸ்டியூஷன்ஸ் வேணுங்க அவசியங்க, ஒரு அதை லீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் கண்டிப்பாக வந்து நாடு வளர்ந்துடும் அப்படின்னு நினைக்கிற ஒரு டைப் தான். அவர் இப்படி தான் எழுதியிருக்காருங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி தள்ளி வச்சு பார்க்குறாரு. யார் சஞ்சய் பார்க்குறாரு. என்ன பார்க்குறாருன்னா, என்னங்க இந்த இவ்வளோ பெரிய புக்கில் 1100 நினைக்கிறேன், மற்ற புத்தகத்தில் வந்து கேஸ்ட் பற்றி, அதோட டெவலப்மெண்ட் பற்றியோ, அதோட இம்பாக்டை பற்றியோ, அதோட பற்றி எதுவும் பேசலை அப்படிங்கிறாரு. கிளாஸை பற்றி எதுவும் பேசலை அப்படிங்கிறாரு. ரீஜன்ஸ் பற்றி வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கிறாரு. பட் இதை பற்றி பேசுனா மணிக்கணக்காக பேசலாம், பட் ஸ்டில் இது அவரோட ஒப்பீனியன். அடுத்து இந்த ப்ராப்ளம் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறாரு. இதை வந்து இவர் 2-3 இடத்துல எம்ப்ளாய்மெண்ட் பற்றி பேசுகிறாரு. நான் அதனால் டீட்டெயிலாக இப்போயே சொல்லிடுறேன். நான் ஓகே இப்போயே சொல்லிடுறேன். எம்ப்ளாய்மெண்ட் என்னென்னா, இப்போ ஒரு ஹிஸ்ட்ரி எழுதும் போது ஒரு பெரிய தலைவரை காமிக்கணும் இல்லைங்களா, தலைவரை காமிச்சு அவர் இப்படி வளர்ந்தார், இப்படி இதெல்லாம் பண்ணார், கடைசியில் அவர் லைஃப் இப்படி முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லுவோம். ஸோ வந்து ஒரு பெரிய தலைவரை வந்து முன்னிறுத்தி வாசகர்கள்கிட்ட ஒரு க்யூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணுவோம். எனி ரைட்டர், எனி ஸ்டோரி வில் பி லைக் தட். ஹிஸ்ட்ரி இஸ் ஆல்மோஸ்ட் லைக் எ ஸ்டோரி, இஸ் ஆல்மோஸ்ட் லைக் எ ஸ்டோரி. ஸோ அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிர்ணயம் இருக்குது. இவரும் அப்படி தான், நம்ம குஹாவும் அப்படி தான். பார்த்திங்கன்னா வந்து குஹாவும் அப்படி தான். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் நீங்கள் லாலு பிரசாத் யாதவையும் மற்றவங்களாம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 2 யாதவ்ஸ் இந்த ஸ்கூலில் படித்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேரலல் அப்படி ஒரு அழகாக கொண்டு போய் நிறுத்துவார். பிபின் சந்திரா பார்த்திங்கன்னா வந்து சிஆர் தாஸையும் இவரையும் நம்ம forgot the other personality இன்னொருத்தரையும் ஒரு பேரலாக கொண்டு போய் டக்குன்னு உடப்பார். இந்த மாதிரி ஒரு க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணி கைண்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படியே பில்ட் பண்ணுவாங்க. பிபின் சந்திராவும் குஹாவும் எனக்கு அது பிடிக்கலன்றாரு. ஐ டோன்ட் லைக் திஸ் எம்ப்ளாய்மெண்ட் டெக்னிக் அப்படிங்கிறாரு. திஸ் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறாரு. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன சொல்கிறாருன்னா, தீஸ் 2 guys, யூகன் அண்ட் வெபர், நுஸ்பாம், ஐ டோன்ட் நோ ஹூ ஆர் தீஸ் கைஸ். அவங்க புக் பற்றி டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுறாரு. ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக எழுதுறாரு, சிஸ்டமேட்டிக்காக அப்ரோச் பண்ணுறாரு, லாஜிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக அவங்கள பற்றி பேசுகிறாரு. பார்த்திங்க ஃபார் எக்ஸாம்பிள் யூகன் வெபர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஹிஸ்ட்ரி புக் எழுதியிருக்காராம். அதில் வந்து ஹீ கைண்ட் ஆஃப் picturizes how peasants became Frenchmen. இந்த மாதிரி ஒரு அட்டெம்ப்ட் இருந்ததுங்கிறார் அவர் அந்த ஹிஸ்ட்ரி எழுதுறதுல. இப்படி ஒரு அட்டெம்ப்ட் வந்து அவர் பண்ணார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்தது ஃப்ரெஞ்ச்னஸ், இந்தியன்னஸ் மாதிரி ஒரு ஃப்ரெஞ்ச்னஸை வந்து கொண்டு வந்தார். இது ரெண்டுமே அந்த புக்கில் இல்லை. நீங்கள் வந்து யூ எண்ட் அப் ஒண்டரிங் அபவுட் இந்தியா, ஒண்டர் தட் வாஸ் இந்தியா புத்தகத்தில் இருக்க மாதிரி யூஆர் கிரியேட்டிங் அன் இமேஜினேஷன் அவுட் ஆஃப் பியாண்ட் ரியாலிட்டிங்கிறது தான் வந்து சஞ்சயோட வாதமே. நீங்கள் காந்தி பற்றி பேசுகிறீங்க, என்ன முடிக்கிறீங்க, காந்தி ரொம்ப பெருசு மனுஷன், நீங்கள் வியந்து போய் நிற்கிறீங்க, யூ ஆர் நோவேர், யூ ஆர் அவுட் ஆஃப் த பவுண்ட்ஸ். நீங்கள் வந்து உங்களை பற்றி மறந்துடுறீங்களே, அப்போ வந்து இஸ் இட் வாட் த அல்டிமேட் எய்ம் அப்படிங்கிற மாதிரி இவர் கொஸ்டின் பண்ணுறாரு. ஸோ ஹீ இஸ் கைண்ட் ஆஃப் ஃபைண்டிங் கம்ஃபர்ட் வித் தீஸ் 2 ரைட்டர்ஸ், யூகன் வெபர் அண்ட் நுஸ்பாம். இல்லை இதான் இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். நுஸ்பாம் எப்படிப்பட்ட ஆளாமா, he has written a wonderful book, he has come to India, traveled across Indiaலாம் வந்து போயிருக்காங்களாமா. he has written a beautiful book on India. இந்தியன் இண்டிபெண்டன்ஸை வந்து பிரேசிலில் கொண்டாடுறாங்களாமா அவங்க, வித் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், குரூப்லாம் கூட்டு கொண்டாடு, அந்தளவுக்கு இந்தியா மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அவங்க she has made one statement, India needs Tagore today even more than it needs Nehru and Gandhi. So it is her statement. So we can understand Sanjay what kind of India he wants. Sanjay வந்து என்ன மாதிரி இந்தியா வேணும், இன்டர்நேஷ்னலிஸ்ட் கைண்ட் ஆஃப். Sanjay is an internationalist, அப்படி தான் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் வந்து எனக்கு இன்னும் இவ்வளோ ப்ராமினெண்ட்டாக ஒரு இன்டர்நேஷ்னலிஸ்ட்டை நமக்கு யாரும் காட்டலை. அதாவது நான் பார்க்கல, இப்போ படிக்கிறது விட்டு வெளியே வந்துட்டேன். நியூஸ் பேப்பர்ஸோ மற்ற ஈவெண்ட்ஸோ பெருசாக இது மாதிரி ஆளுங்களை காமிக்கிறது விட்டுருச்சு. ஐ டோன்ட் நோ ஹவு ஃபார் வெதர் இட்ஸ் கரெக்டாக தப்புன்னு எனக்கு தெரியல. அடுத்தது விஎஸ் நேபால், மை குட்னஸ், லெட் மீ டேக் எ பிரேக். விஎஸ் நேபால் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம், இஸ் அ நொபெல் லாரேட் ஆஃப் லிட்ரேச்சர். அவர் ஹீஸ் ஃப்ரம் கேரிபியன்.
ட்ரினிடாட்லேருந்து வந்திருக்காரு. நேச்சுரலி தே ஆர் செட்டில் ஃப்ரம் இந்தியா, ப்ராப்ளி ஃப்ரம் அ கேன்ஜெட்டிக் பிளேன்லேருந்து, ஒரு அப்பர் கேஸ்ட்லேருந்து. There are several type of migration from India to various Caribbean countries. The low caste, high caste, the upper caste எல்லாருமே போயிருந்தாங்க. He must be அந்த மாதிரி தான் இவரை ட்ரீட் பண்ணுறாரு. இவர் ஒரு புக் எழுதியிருக்காருங்க. அவர் பண்ண ஒரே தப்பு ஒரு புக் எழுதுனது தான். 2007 ஒரு புக் எழுதியிருக்காரு, ரைட்டர்ஸ் பீப்புள் வேஸ் ஆஃப் லுக்கிங் அண்ட் ஃபீலிங் பிகார்டர். அது பிகார்டர் பப்ளிஷரோட பேர். அது இதில் மற்ற டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இட்டலிக்ஸில் கொடுத்துருப்பேன். பிகார்டர் 2007 வந்த புக்கு. இவரையும் தோல்ரிச்சு காட்டுறாரு. இவருக்குமே கூட அந்த ரேஷியலிசம்லாம் இருந்ததுங்க. அவரோட புக்கில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்காமா. ஒரு படம் பார்த்துருந்துருக்காரு. இட்ஸ் அபவுட் அந்த நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்த அநீதியை பற்றி படம். ஆனால் வந்து பிளாக் அங்கேருந்து கருப்பின மக்களே அதை கைத்தட்டி சிரிச்சாங்களாமா. இந்த சீப்பர் சீட்ஸ் லாப்ட் அண்ட் சவுட்டட். அதாவது அவங்க வந்து லோ கிளாஸ் சீட்டை சீப்பான டிக்கெட்டை வாங்கி முன்னாடி ரோவில் வந்து உட்காந்து பார்த்தாங்களாமா. அவங்கள பற்றி அது ரொம்ப சோகமான ஒரு நிகழ்வு சித்தரிக்கப்படும் போதே அவங்க வந்து அதை பார்த்து சிரித்தாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் எழுதியிருக்காரு. அவர் எந்த அளவுக்கு வந்து அப்போ வந்து அவங்க ஓன் பீப்புளை வந்து அவர் லைக் பண்ணுறாருன்னு தெரியலையே. இவருக்கு இவ்வளோ ரேஷியலிசம் இருக்கு, காலி பண்ணுறாரு அவரை. இவர் என்ன சொல்கிறார், விக்டோரியன் ரியலிஸ்டாக இருக்கார். விட் இஸ் கிரிட்டிசைஸ். நந்தலால் போஸ்லேருந்து நம்ம ஸ்வதேசி மூமெண்ட்டில் வந்து எதை கிரிட்டிசைஸ் பண்ணமோ, விக்டோரியன் மூமெண்ட் தான். விக்டோரியன் அப்ரோச்டு ஆர்ட், அதாவது நம்ம அழகியலே வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணி ரியலிசம்குள்ள வந்து நம்ம வந்து ஆர்ட்டை புல் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் அவர் இன்னும் விக்டோரியன் மைண்ட்லேயே இருக்கார். இன்னும் பழைய காலத்து ஆளாக இருக்கார். அவருக்கு இன்னும் அந்த சுப்பீரியாரிட்டி இருக்கார். இவர் இஸ் நாட் அட் ஆல் அ மேன் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிறாரு. பாருங்கள், ஹீ இஸ் காந்தி as a sort of village idiot and incompetent in the first years of life. My goodness. அதாவது I'm not read V.S. Nepal, but ஆனால் uses such a strong word on a person. நீங்கள் சஞ்சய் வந்து என்ன பண்ணுறாருன்னா, V.S. Nepal எப்படி மோசமாக சொல்கிறாரு, வில்லேஜ் இடியட்னா அவரை ட்ரீட் பண்ணியிருக்காருன்னா, I don't know. Like we understand that he is a last errant child, the youngest errant child இல்லைங்களா. We have to look that way only. Again, I don't want to go detail. Rahman Khan என்ன சொல்கிறாருன்னா, he is comparing with V.S. Nepal with other writers of that area. Trinidad இல்லை பேஸ்ட் ரைட்டர்ஸ் அவரோட புக் சொல்லியிருக்கா, தோஹா ஷிக்ஷாவாலி அண்ட் ஞான் பிரகாஷ். இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 2 புக்லேயுமே வந்து எவ்வளோ தூரம் மக்களும் மனிதத்துவமும் பேசப்பட்டதோ அதில் பக்கத்தில் கூட V.S. நேபால் போக முடியல அப்படிங்கிறாரு. நேச்சுரலாக அவர் என்ன பண்ணுறாருன்னா, வெஸ்டர்ன் ஸ்டைல் ஆஃப் நோபல் ப்ரைஸ் ஒருத்தர் கொடுத்துருக்காங்க, V.S. நேபால் கொடுத்துருக்காங்க. இதுமாதிரி ஆளுங்களுக்கு கிடைக்கல. ஹீ இஸ் கிரிட்டிசைசிங் தேர். அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு, வேற ஒன்றும் கிடையாது. யாருக்கெல்லாம் நோபல் கொடுக்குறீங்க? எவெல்லாம் பாப்புலராகவோ விக்டோரியன் இங்கிலீஷ் பேசினாவோ அழகில பற்றி பேசினா அவனுக்கு கொடுக்குறீங்க, எவன் உண்மையை பற்றி பேசினாவோ பாருங்க அவருக்கு கொடுக்க மாட்டேங்களேப்பா அப்படின்னு சொல்லி இஸ் கிரிட்டிசைசிங் த ப்ரெசன்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்தது த புக்கர். இது வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு. நான் ரொம்ப கம்மியான புக்கர் ப்ரைஸஸ் புக் தான் படிச்சிருக்கேன். பட் ஆனால் அரவிந்த் அடிகோட ஒயிட் டைகர் நான் படிச்சிருந்தேன். நான் அதை பற்றியும் நான் சொன்ன மாதிரி சுரங்கம், லைக் நான் ஒரு புக்கை படித்து அதை பற்றி ஒரு ஒப்பீனியன் டெவலப் பண்ணி வச்சுருந்தேன். அதை பற்றி இன்னொருத்தருக்கு எழுதியிருந்தாருன்னா ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அதை பற்றியும் ஒரு மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலாக எழுதியிருக்காரு. என்ன பிரச்சனைனா, நீங்கள் வந்து அந்த நாஞ்சில் நாட்டு மொழி, அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஊர்லேயும் ஒரு மொழி இருக்கும் இல்லைங்களா, வட்டார வழக்கு வந்து அந்த எழுத்தாளர்கள் கொண்டு வரும்போது வி கோ க்ளோஸ் டு த, நமக்கு தெரியாட்டியும் நம்ம வந்து ஒரு பரிச்சயம் இல்லாட்டியும் அதை புரிஞ்சுக்குவோம், உணர்ச்சிகள் நல்லா வெளிப்படையாக வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. அது இந்த புத்தகத்தில் இல்லவே இல்லைங்கிறாரு, அரவிந்த் அடிகா புக்கில் இல்லவே இல்லைங்கிறாரு. ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங், அப்போ எனக்கு புரியல அந்த விஷயம். 2000 ஐ திங்க் வந்தவொடனே படித்தேன் நான், 2006 or 2007 நினைக்கிறேன் வந்த பீரியடில். இதில் என்னென்னா, ஒரு பிஹாரி வந்து ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டியில் வந்து வாழ்கிறாரு. அவர் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவரோட முதலாளியை கொன்னுட்டு கிடைச்ச பணத்தை வச்சு பெங்களூரில் போய் பெரிய ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனிக்கு வந்து ஓனர் ஆகிறாரு. இதுதான் அந்த கதை. இந்த கதை அந்த ஒயிட் டைகரோட கதை இதுதான் கம்ப்ளீட்டாக அந்த கதை இதுதான். அது நல்ல விஷயம் என்னென்னா, நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டு என்ன கிடைச்சதுன்னா, குர்காம் டெல்லிலாம் போனோம்னா அந்த தெர் வில் பி டூ கிளாஸஸ்ங்கிறத விட தெர் வில் பி செப்பரேட் கிளாஸ் ஆஃப் பீப்புள். ஒன்று வந்து மாடி வீட்டில் அந்த க்ளோஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு சர்வெண்ட் இருப்பாங்க, கொஞ்சம் தூரத்துலேருந்து வருவாங்க. அவங்களோட டோட்டலாகவே இவங்களுக்கு வந்து பேச்சுவார்த்தையே இருக்காது. இப்போ ரீசெண்டாக ஒரு பெரிய ரீசன் சொல்லக்கூடாது, ஒரு பெரிய மர்டர் நடந்ததுங்களா, பெரிய மிஸ்டிக்கல் மர்டர். அதாவது ஒரு வாட்ச்மேன் வந்து ஒரு 2 டென்டல் டாக்டரோட குழந்தைய வந்து கொண்டிருப்பான். அதை பற்றி ஒரு பெரிய அதுவும் குட்கான் ஐ திங்க் நோய்டாவில் நடந்த கதை அது.
அதுக்கு இமீடியட்டாக எனக்கு பிக்சரில் வந்து நின்னது. நம்ம ரொம்ப ப்ரூட்டலான ஒரு டெத்து அது. ஒரு குழந்தை 14 வயசு குழந்தை வந்து வாஸ் மர்டர்ட். ஐ டோன்ட் நோ எப்படி மர்டர் பண்ணாங்க, யார் மர்டர் பண்ணாங்க, இவங்களே கொண்டுட்டாங்களா, அந்த குழந்தைக்கும் அந்த வாட்ச்மேனுக்கும் வந்து தவறான தொடர்பு இருந்ததா, அதனால் கொண்டுட்டாங்களா, இல்லை வந்து இந்த பையன் வந்து அடிக்கடி வந்து போகிற பையன் திடீர்னு வந்து கொண்டுட்டானா அப்படிங்கிற பல தியரி வந்து பெரிய நேஷ்னல் டாப்பிக்காக மாறிச்சு. ஸோ வாட் திஸ் புக், அவர் என்ன புக்கர் இந்த புக் என்ன சொல்கிறாருன்னா, இந்த புக் அதை கொண்டு வந்தது அப்படிங்கிறாரு. என்ன ஆப்ஷன் அப்படி அவர் நினைக்கிறாருன்னா, இந்த நேட்டிவ் லாங்குவேஜ் நேட்டிவ் டோனே இல்லை அப்படின்னு நினைக்கிறாரு. யார்கிட்ட? அரவிந்த் அடிகா. இஸ் நான் ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸர் நினைக்கிறேன் அரவிந்த் அடிகா. வெல், இது ஒரு முக்கியமான விஷயம். ஆக்சுவலாக இது அவருக்கு கொடுத்த டைட்டில் தக்ஸ், தகி, திங்ஸ் அண்ட் தகிஷ் அப்படிங்கிறது. அந்த ரீசெண்டாக வந்து தக்ஸ் ஆஃப் இந்துஸ்தான் சொல்லி படம் வேறு வந்தது. இவர் அமிதாப் பச்சன் நடித்த படம். நீங்கள் எனி காலனியல் ஹிஸ்ட்ரி புக்ஸ் எடுத்திங்கனாவே எப்படி வந்து அந்த கவர்னர் ஜென்ரல்ஸ் பென்டிக்லேருந்து மற்றவங்கலாம் வந்து அந்த அதாவது என்ன சொல்ல கிரிமினல் ட்ரைப்ஸ் அதாவது ஒரு அவங்கள எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய சாப்டராக இருக்கும். நான் இதெல்லாம் பண்ணேன், இப்படி பண்ணாங்க, அவங்க இவ்வளோ கொலை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன கதை அங்கே ரூம் ஆகிட்ருக்கும். ஐ திங்க் அவங்க வேறு ஸ்பெல்லிங் யூஸ் பண்ணுறாங்க. மீனாஸ் ஆஃப் ராஜஸ்தான். அவங்க எம்இஐ மைனாங்கிற மாதிரி எனக்கு வருது. ஐ திங்க் மீனான்னு தான் நினைக்கிறேன் நான். அவங்க என்ன பண்ணுவாங்களாமா, குழந்தை பிறந்தோடனே 3 நாள் வந்து மெழுகுவர்த்தியை காமிக்க மாட்டாங்களாமா. என்ன பிலீவிங், இருட்டில் அந்த குழந்தை பழகிடும், இருட்டிலையும் நல்லா பார்க்க முடியுங்கிறதுக்காக. ஸோ வந்து அந்த மாதிரி வந்து குழந்தைங்கள வந்து ட்ரெயின் பண்ணுறாங்களாமா. ஸோ திஸ் இஸ் த மித். அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ வந்து இருட்டில் போய் திருடுறதுக்கு வசதியாக இருக்கும் அவங்களுக்கு. இந்த குழந்தைங்க வந்து பெரிய ஆள் ஆச்சுன்னா நாளைக்கு போய் இருட்டில் நல்லா பார்க்க முடியும் அவங்களால நல்லா. ஸோ இது மாதிரிலாம் வந்து குழந்தைங்க சின்ன வயசுலேருந்தே கல்ச்சுரலாகவே வந்து அவங்க திருடர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மித் ரேதர் இன்வென்ஷன் ஆஃப் ட்ரெடிஷன். ஹாப்ஸ்வாம் அண்ட் ரேங்க் இவங்களாம். ஹாப்ஸ்வாம் எனக்கு பர்சனலாக தெரியும். பர்சனலாக அந்த சென்ஸ் அவரோட 2-3 புக் படிச்சிருக்கேன். நாட் பர்சனலி. இப்போ நான் இஸ் நோ லைக் ஹிஸ் ட்ரூ பர்சனல். பெரிய ஒரு நல்ல ஹிஸ்டாரியன் அவர் சொல்லியிருக்காரு இன்வென்ஷன் ஆஃப் ட்ரெடிஷன் அப்படின்னு இருக்காரு. ஃபைன், ஓகே, ஸ்பீச் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதனால் ஒரு பர்டிகுலர் கிளாஸ் ஆஃப் ட்ரைபையே, ஒரு பர்டிகுலர் கிளாஸ் ஆஃப் பீப்புளே நீங்கள் தக்ஸ் தான், நீங்கள் மோசமானவன் தான் அப்படிங்கிற மாதிரி ட்ரீட் பண்ணுற மாதிரி இவர் சஞ்சய் ஃபீல் பண்ணுறாரு. இப்போ அவனுக்குன்னு ஒரு வரலாறு இருக்காதா, அவனுக்குன்னு ஒரு பிலீஃப் இருக்காதா, அவன் வந்து ஒரு தெய்வத்தை வழிபடுறான், அதில் சாங்டிட்டி இருக்காதா, பியூரிட்டி இருக்காதா, அவன் சின்சியராக இல்லையா, கம்ப்ளீட்டாக எப்படி அவனை ஒதுக்க முடியும்? நீ வந்து யூஆர் கிரியேட்டிங் ட்ரெடிஷன் ஸோ தட் யூ கேன் சஸ்டெயின் யூர் ரூல். இவன் மோசமான இவன் கேட்டால் இவன் வச்சுக்கிறேன் இவனை அந்த மாதிரி நீ வந்து யுவர் டிவைடிங் அப்படிங்கிற மாதிரி இவர் ஃபீல் பண்ணுறாரு. அப்புறம் பாருங்கள், இவர் ஒரு காமெடி பண்ணியிருக்காரு. சதி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஓல்டு பிரிட்டிஷ் ஸ்பெல்லிங்கு. அது இப்போ இருக்கிற சதி. இவர் என்ன சதி இது ரெண்டையும் பேரலாக கொண்டு போய் ட்ரை பண்ணுறாரு. நீங்கள் சதியை மட்டும் வந்து நீங்கள் வந்து இப்போ இருக்கிற நேஷ்னலிஸ்ட்டு, அப்புறம் இந்த பூசுவா காங்கிரஸ் வந்து நீங்கள் எதிர்த்தீங்க, சதி வந்து தப்புலாம் சொன்னீங்க. ஆனால் வந்து தகின்னு சொல்கிறது வந்து நீங்கள் எதுக்கவே இல்லையே. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அதாவது தகி வந்து ஒரு பர்டிகுலர் சபால்டன் கான்செப்ட். அதாவது வந்து அந்த ட்ரைப்ஸ் வந்து சபால்டன் கான்செப்ட். அவங்கள பற்றி எதுவுமே சொல்லாத நீங்கள் சதியை மட்டும் நீங்கள் வந்து தப்புலாம் சொல்லி அதுக்கு எதிராக ரெசல்யூஷன்லாம் பாஸ் பண்ணி அதை வந்து இது பண்ணிட்டீங்க. எனக்கு வந்து இட் இஸ் மை கொஸ்டின், ஹவு வைட் ஸ்ப்ரெட் வாஸ் சத்திங்கிறது எனக்கு பெரிய கேள்வியாக இருந்தது. ஆக்சுவலாக 512 வந்து பார்த்தீங்கன்னா there is an inscription in ஈரான், மத்திய பிரதேஷில் வந்து பார்த்தீங்கன்னா there is an inscription. அதுதான் ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் ஃபார் சதி 512 AD. இப்போது 17th 16th சென்ச்சுரியில் சதி எவ்வளோ தூரம் வைட் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு பர்சனலாக தெரியல. ஸோ அதனால் சடனாக இது என்னோட ஓன் கொஸ்டின் இது. அப்புறம் பாருங்களேன், ட்ரூத் டஸ் நாட் ட்ரைம்ப் அன்லெஸ் இட் ஹஸ் சாம்பியன்ஸ் டு ப்ரொபவுண்ட் இட் அன்லெஸ் இட் ஹஸ் ஆர்மிஸ் டு டிஃபெண்ட் இட். கில் இவர் யாரும் இல்லை அந்த இடத்துல தகிஸ்தான்ற பாருங்க, அந்த பக்கம் பாகிஸ்தானில் பஞ்சாபில் வந்து ஒரு ஏரியாவில் வந்து தேவர் டிஸ்டர்பிங் ட்ரைப்ஸ். அப்புறம் இந்த போலீஸ் ஆஃபீஸர் தான் கில், ஃபுல் பேர் எழுதலை நான். அவர் சொல்லியிருக்காரு தக்ஸ்லாம் ஆக்சுவலாக நல்லவங்க தான், அவங்கள பற்றி பேசுறதுக்கு ஆள்லாம் போயிட்டாங்க, அதனால் தி பிகம் தக்ஸ் ஆகிட்டாங்க. நம்மளே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 2016-17 வந்து we are making 18 we are making movies on thugs. நம்மளே கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலாக இந்த எழுதும்போது அந்த படம் வரல, இல்லை நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஹீ இஸ் அ ஃபில்மி கை, நிறைய விஷயங்களை ஃபிலிம்லேருந்து எடுத்து பேசுகிறாரு. ஓகே, இவர் என்ன சொல்கிறார் பாருங்களேன், அதாவது 1830s தகீஸ் எப்படி இருந்தாங்களோ அப்போ தான் டெரரிசத்தை. இப்போ டெரரிசம் இஸ் நாட் டிஃபைன். யாரெல்லாம் டெரரிசம் பண்ணுறாங்களோ அவங்களாம் வந்து டெரரிஸ்ட் நம்ம சொல்கிறோம். இட் இஸ் நாட் டிஃபைன்ட் அட் ஆல். நீங்கள் வந்து ஒரு செகண்ட் கிளாஸ் ஆஃப் பீப்புளே டெரரிஸ்ட்டாக பார்க்குறீங்க. அதே மாதிரி தான் தக்ஸுங்கிறார். அவர் போட்டு வாங்கிடுறாரு, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல. ஐ டோன்ட் நோ
நம்ம எங்கே நிற்கிறதே தெரியல எனக்கு. நம்ம டெரரிசம்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால் அவங்க தான் டெரரிஸ்ட் நினைப்போம். தே ஷுட் பி ரிமூவ் அண்ட் கைண்ட் ஆஃப் தே ஷுட் பி வயலன்ஸை வந்து அவங்களுக்கு எதிராக பயன்படுத்தி அவங்கள வந்து வி ஹவ் டு ரிமூவ் அவுட் த நார்மல் சிஸ்டம்னு நினைக்கிறோம். இவர் இஸ் எம்பத்தைசிங் வித் அதாவது வித் டெரரிஸ்ட். அன்ஃபார்ச்சுனேட்லி சஞ்சய் பண்ணுறாரு. ஐ டோன்ட் நோ, வி கான்ட் ஹெல்ப். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாட் எக்ஸாக்ட்லி இஸ் அன் எம்பையர். ஐ ஹேவ் 15 more minutes. ஓகே, நீங்கள் ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் எம்பையர் டிஸ்கஷன்? ஓகே ஓகே, அப்படியா? ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலாக அது எம்பையருங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்க்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஆக்சுவலாக அதாவது நாடுன்னு இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் நேஷன் ஸ்டேட்னு ஒன்று இருக்கும், பிரின்சிபாலிட்டின்னு இருக்கும், பெரிய ஒரு சாம்ராஜ்யம்னு இருக்கும் இல்லைங்களா? அப்போ இது வந்து அகைன் எப்படி எந்த சிஸ்டம் இருந்ததுன்னா அது ஒரு எம்பையர் சாம்ராஜ்யம்னு சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி. இதெல்லாம் இருந்தால் ஒரு சாம்ராஜ்யம்னு சொல்லிடலாமா? அந்த கேள்வியை எடுத்து அவர் அனலைஸ் பண்ணுறாரு. ஆக்சுவலாக தைமூர் 1398 தைமூர் ஒருத்தர், தைமூர்னு தமிழில் சொல்கிறது, தமிழ்னு சொல்கிறதில்ல. 1398 வந்து இவர் நம்ம ஃபெரோஸ் துக்ளக் இறந்ததுக்கப்புறம் வந்து நம்ம நார்தர்ன் பெல்ட் கம்ப்ளீட்டாக வந்து டிஃபென்ஸ்லெஸ்ஸாக இருக்கும். அதை பாதுகாக்கிறதுக்கு யாரெல்லாம் இருப்பாங்க. வி வில் அட்டாக். பார்த்திங்கன்னா சச் அ ப்ரூட்டல் அட்டாக். அவரோட என்ன பழக்கம்னா, தைமூருக்கு என்ன பழக்கம்னா, எந்த சிட்டியை வந்து அவர் கொஞ்சம் நடக்கிறது சிரமப்படுவார். ஆமாம், அவருக்கு என்ன பழக்கம்னா அந்த பெரிய என்ன சொல்கிறது மண்டை ஓடுகளால் ஆன பெரிய பிரமிட் பண்ணி வைப்போம் அந்த ஊரில். அந்த மாதிரி ஒரு பழக்கம், வித்தியாசமான பழக்கம் இருக்குது அவருக்கு. அதுக்கப்புறம் இட் பிகம் பிக், அது பெரிய எக்ஸ்பேண்டட் ட்ரெமெண்டஸ்லி இந்த சென்ட்ரல் ஏஷியா. அதை பற்றி அதுக்கப்புறம் வந்து குளோபல் ஹிஸ்ட்ரி ஆஃப் எம்பையர் சின்ஸ் 1405 ஒரு புக் எழுதிருந்துச்சு, ஜான் டார்வின் எழுதியிருக்காரு. அதை பற்றி அந்த புக் பேஸில் தான் அந்த கமெண்ட் எடுத்துக்கிறார் அவர். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, எம்பையர்னு என்ன இருக்கலாம், பொலிட்டிக்கல் காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்கலாங்க, கல்ச்சுரலாகவும் காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்கலாம். அதாவது பொலிட்டிக்கல் காம்ப்ளெக்சிட்டிஸ்னால் வந்து வேரியஸ் லெவல் ஆஃப் ரூல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சோழா எம்பையரில் வந்து அவருக்கு காவேரி பெல்ட்டில் வந்து தனி டைப் ஆஃப் ஸ்டைல் ஆஃப் ரூல் இருந்தது. நேச்சுரலி அந்த மேலே நார்தர்ன் பெல்ட்டில் வேறு மாதிரி ஸ்டைல் ஆஃப் ரூல் இருந்தது. அவர் எங்கெல்லாம் போனாரோ, சிலோனில் வந்து வேறு மாதிரி பவர் ஸ்ட்ரக்சர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கலாம். அலெக்சாண்டர் வந்தபோது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் சென்ட்ரல் ஏஷியா வந்து ஒரு ஜென்ரல் கிட்ட கொடுத்துட்டு போயிருந்தார். ஸோ இட் ஹேட் காம்ப்ளெக்ஸ் பொலிட்டிக்கல் காம்ப்ளெக்சிட்டிஸ். அந்த மாதிரி இருந்தால் சொல்லலாம் அப்படிங்கிறாரு அவர். எக்ஸாம்பிள் ஆட்டோமன் சொல்கிறார், ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டு ஆட்டோமன் சொல்கிறாரு. அப்புறம் டைவர்சிட்டி, டாலரன்ஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறாரு. இப்போ இருக்கிற இந்தியாவே கூட பெரிய எம்பையரான ஒரு இது அந்த 3 வார்த்தையுமே எனக்கு வந்து இப்போ இருக்கிற இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். அக்பர் வந்து அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாரு. வெல், நான் எக்ஸ்பிளைன் பண்ணது தான், டிஃபிகல்ட்டி ஆஃப் ஃபார்மிங் ஆட்டோனமஸ் ஸ்டேட்ஸ் ஆன் அன் எத்னிக் பேசிஸ் அகெயின்ஸ்ட் cultural and economic attraction has been so great that empire has been the default mode of political organization throughout the most history. அதாவது இவர் என்ன சொல்கிறாருன்னா, பாருங்களேன், எம்பையர் ஆகணும்னு எவனும் விருப்பப்பட்டு ஆகிறது இல்லைங்க. இவன் எக்ஸ்பெரிமெண்ட்டே போகிறான், எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்காக வந்து ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணுறான். அதுதான் வந்து சாம்ராஜ்யம் மாறிடுதுங்க. இவன் எப்படியும் பிளான் பண்ணி நான் வந்து பெரிய சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தணும் அப்படின்லாம் நினச்சி யாரும் பண்ணுறதில்ல. அப்பப்போ நடக்கிற வந்து ஆசைகள் தூண்டுறதில்ல, பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனால் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறான் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. எனக்கு என்ன மேலே நம்பிக்கை இல்லை. ஏன்னா அஸ்வமேதம் யாகம் என்ன பண்ணுறோன்னா, ஒரு குதிரையை ஃப்ரீயாக விட்டுட்டு எவன் எல்லாம் அதுக்கு எதிராக பிடிச்சி வச்சுக்கிறானோ சண்டை போட்டு நம்ம அழிச்சு வச்சுக்கிறோம். இது மட்டும் இல்லை, அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம யூரோப்பியன் கண்ட்ரிஸ், யூரோப்பியன் ரூல்ஸ் அங்கே போக என்ன பண்ணாங்கன்னா, குதிரையை ஃபுல்லாக ஓட விடுவாங்களாம். 4-5 பேர் பெரிய சீஃப் டைன்ஸ் இருந்தாங்கன்னா 4 ஓட விடுவாங்களாம். எவன் குதிரை ரொம்ப தூரம் போதும் அது வரைக்கும் அவன் இடமா. அமெரிக்காவை சொல்கிறேன் நான், இங்கேருந்து நம்ம யூரோப்லேருந்து போனவங்களாம் அப்படி தான் பிடிச்சிருக்காங்க. ஐ டோன்ட் திங்க் வந்து எம்பையர்ஸ் வந்து இந்த நேம் என்னமோ கொடுக்காமல் இருக்கலாம், பட் ஆனால் எக்ஸ்பான்ஷனும் பவரும் மணியும் வந்து பார்த்திங்கன்னா இட் வாஸ் டிரைவிங் பீப்புளுங்கிறதுல எனக்கு ஸ்ட்ராங். இவ்வளோ தூரம் நல்லவங்களா அவர் ஃபீல் பண்ணுறாரு, ரூரல்ஸ் அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஐ டோன்ட் ஷேர் ஹிஸ் ஒப்பீனியன். அடுத்தது இவர் வேரியஸ் எம்பையர்ஸை கேட்டகரைஸ் பண்ணுறாரு. அதாவது அலெக்சாண்டர், ரோம்லாம் சொன்னாங்க நாங்களாம் எம்பையர்ஸ்பா அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொன்னவங்க. டேன்ஸ், அது ரொம்ப காமெடியான ஹிஸ்ட்ரி, டென்மார்க்கோட ஹிஸ்ட்ரி. அவங்க நாங்கள் எம்பையர்னு சொல்லிக்கிட்டாங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்து நாங்களாம் எம்பையரே இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து இங்கிலீஷும் டச்சும் அப்படிங்கிறாரு. அடுத்தது வந்து அண்டர் ட்ரையல்ஸ், சஃபாபத், ஈரான், மிங், கியூனாலாம் வந்து எம்பையர்ஸாக இல்லைன்னு பெரிய டவுட்டாக இருக்குன்னு சொல்லி இவரே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, டைனி டெரிட்டரிஸ் ஒரு வாஸ்ட் எக்ஸ்பான்ஸ். பார்த்திங்கன்னா போர்ச்சுகீஸ் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு பெரிய வந்து ஒரு
ஸ்டேபிள் ஸ்ட்ராங் கண்டினியூங் இது இல்லை, காலனிஸ் இல்லை, பட் ஸ்டில் வந்து they had a tiny territories ஒரு வேஸ்ட் எக்ஸ்பான்ஷன் இருந்துச்சு. போர்ச்சுகீஸ் வந்து ஒன் ஆஃப் எக்ஸாம்பிள்னு சொல்லி எம்பையர்ஸை முடிக்கிறாரு. பேசிக்லி இந்த கொஷினை கிரிட்டிசைஸ் பண்ணிவிட்டு எம்பையர் இவருன்னு நினைக்கிறாருன்னு சொல்லி பெரிய ஒரு தாட் ப்ரொவேக்கிங்கான விஷயம் தான். எக்ஸிஸ்டிங் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண வார்த்தைகளோட வந்து பார்த்திங்கன்னா இவர் டிஃப்ரெண்ட்டுங்கிறத விட இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறாரு. ஓகே ஓகே டூ சிவிலைசேஷன் சஃபர் ஃப்ரம் ஆல்டிடியூட் சிக்னஸ். ஓகே 10 more minutes நினைக்கிறேன். அதாவது என்னென்னா இவர் என்னென்னா இந்த பிளைன்ஸில் தான் எல்லா சிவிலைசேஷன் ஃபார்ம் பண்ண முடியும். டைக்ரிட்டிஸ் யூப்ரட்டிஸ்லேருந்து நம்ம இந்தஸ் வேலி அதுக்கு எல்லாமே ரிவர் பேஸ்டு சிவிலைசேஷன்ஸ் தான். வந்து அப்போ வந்து மவுண்டனில் வந்து சிவிலைசேஷனே வரலையா? அதுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் ஒரு புக் எழுதியிருக்காரு. அவர் தான் வந்து இல்லைங்க மவுண்டனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹில் பீப்புள் ஆர் பெஸ்ட் அண்டர்ஸ்டுட் அஸ் ரன்அவேஸ், ஃபியூஜிட்டிவ்ஸ், மரூன் கம்யூனிட்டிஸ், அதாவது ஓடி போனவங்க அல்லது சிறை வைக்கப்பட்டவர்கள், அவங்களே க்ளோஸ்டான கம்யூனிட்டிஸ். இவங்க தான் ஹில்லில் இருக்காங்க. தேர் நாட் ஓப்பன் கல்ச்சுரலி, தேர் நாட் ஓப்பன் டு எனி கைண்ட் ஆஃப் நியூ ஐடியாஸ், தேர் நாட் கைண்ட் ஆஃப் தேர் நாட் ஓப்பன் டு சிவிலைசேஷன் அப்படிங்கிற மாதிரி அவர் பண்ணுறாரு அவர். ஸோ பீன் ஃப்ளீயிங் த அப்ரேஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட் மேக்கிங் ப்ராஜெக்ட்ஸ் இன் த வேலிஸ் அப்படிங்கிறாரு. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஸ்டேட்ஸ் இன் எஃபெக்ட் கிரியேட் ட்ரைப்ஸ் அப்படிங்கிறாரு. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் பை த ஆத்தர், நாட் பை Sanjay Subrahmanyam. He doesn't like it actually. Sanjay சொல்லதில்லை. This statement is by the author who wrote the book. Do civilization suffer from altitude sickness? இந்த புக் எழுதினோட ஸ்டேட்மெண்ட் இது. அதாவது மலைகளில் வாழ்கிறவங்கலாம் வந்து ஓடி போனவங்க, லைக் மரூன் கம்யூனிட்டிஸு, அதுக்கப்புறம் வந்து அப்ரஷன்ஸ் ஆஃப் த ஸ்டேட்னால் பாதிக்கப்பட்டவங்க, இதெல்லாம் வந்து அவரோட ஸ்டேட்மெண்ட். அதுக்கு ஒன்று பாருங்கள், இட் இஸ் த ஸ்டேட் விச் கிரியேட்ஸ் ட்ரைப் அப்படிங்கிறாரு. இட் இஸ் த ஸ்டேட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மகதா கம்யூனிட்டி, ஐ திங்க் இஃப் யூ கோ பேக் டு ஏர்லியர் மகாஜனபதாஸ் டைமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க தான் ஃபர்ஸ்ட் டைமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஃபார்மேஷன் நடக்குது. அவங்க தான் வந்து சிவிலைசேஷனை ஃபஸ்ட்டு யூஸ் பப்ளிக்காக பொலிட்டிக்கலாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பொலிட்டிக்கலாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, சாப்பாடு அக்ரிகல்ச்சரை பொலிட்டிக்கலாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, பவுண்ட்ரிஸ் எல்லாத்தையும் ஸ்டேபிள் பண்ணுறாங்க. ஸோ என்ன பண்ணிட்டு பவுண்ட்ரி கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ ட்ரைப்ஸ் உள்ளே வர முடியல. ஸோ மகதன் எம்பையர் அஜாசத்ரு வந்து கிரியேட் பண்ணுறாரு. ஸோ சின்ஸ் ஹி கிரியேட்டட் பவுண்ட்ரிஸ், ஸோ ட்ரைப்ஸாகவே இருக்குன்றாரு. ஸோ இட் இஸ் த ஸ்டேட் விச் கிரியேட்ஸ் த ட்ரைப்ஸ் அப்படிங்கிறார். அதர்வைஸ் தே வுட் ஹவ் பீன் இன்க்ளூடட் பார்ட் ஆஃப் த கல்ச்சர் அப்படிங்கிறார். வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இட்ஸ் வெரி ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட். இட் கேன் லீட் டு லாட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ், பட் ஸ்டில் இட் இஸ் a statement, but he doesn't like it. Sanjay doesn't like it. என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்னங்க எப்படி சொல்கிறீங்க, மலாய் பர்மாவில் நீங்கள் வந்து டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீம்லேயே டிஃப்ரென்ஸ் ஆஃப் கல்ச்சர் இருக்குதுங்க அப்படிங்கிறாரு. இந்த ஹுலு ஹிலின்றார் இல்லைங்களா, அதாவது அந்த ரிவரோட அப் ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் ரெண்டுலேயுமே வந்து கல்ச்சரல் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. அதனால் வந்து நீங்கள் இப்படிலாம் வந்து சொல்லிட முடியாதுங்க. அதான் சொல்ல பொலிட்டிக்கல் தியரிஸ் ரீடிஸ்கவரி ஆஃப் ஜியாகிரஃபின்னு ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு இவர். நீங்கள் அடிப்படையிலே பொலிட்டிக்கல் தியரிஸ் தான், நீங்கள் ஹிஸ்ட்ரியை பற்றி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இவரை கார்னர் பண்ணுறாரு. ஓகே முடிச்சுட்டேங்க, அவ்வளோதான். ஸோ அந்த இவரோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா வந்து ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிக்கலாம். வி ரிக்வயர் கம்யூனிகேஷன். நான் பீங் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் ஆஃபீஸர், கம்யூனிகேஷன் அண்ட் தென் this is essential for a civilization. நீங்கள் எனக்கு இது தெரியும், நீங்கள் வந்து ஒன்றா சேர்ந்து பானை செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி பேசுனீங்கன்னா தான் பானை இருக்கிற டெக்னாலஜி நிறைய பேருக்கு போய் சேரும். அப்போ தான் வந்து ஒரு சிஸ்டமே க்ரியேட் ஆகும். கம்யூனிகேஷனே இல்லைன்னா ஹில் அது கஷ்டம் இல்லைங்களா. நேச்சுரலாக தேர் ஆர் லாட் ஆஃப் இம்பிடிமெண்ட்ஸ் இன் கிரியேட்டிங் எ ஸ்டேபிள் கல்ச்சர் இன் ஹில். அதுதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். பட் ஆனால் இவர் பிடிச்சி வாங்கிடுறாரு. இட் ரிக்வயர்ஸ் லாட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ். நான் இதோட அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி நிறுத்திக்கிறேன் நான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சிலோட பயோகிராஃபி 2 பேர் வந்து எழுதுறாரு. பார்த்தா சௌத்ரின்னு நினைக்கிறேன், ஐ திங்க் நாட் பார்த்தா சௌத்ரி, சம் முகர்ஜி, கீதா முகர்ஜி. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ரைட்டர் ஐ திங்க் ஜெஃப்ரி எல்டன். இவங்க 2 பேரும் வந்து சர்ச்சில் டீல் பண்ணுறாங்க. ஹவு இஸ் சர்ச்சில், வாட் ஹேஸ் ஹி டன் டு த இங்கிலாந்து பீப்புள் அண்ட் வாட் ஈஸி அப்படிங்கிற மாதிரி டீல் பண்ணுறாங்க. இவங்க கீதா முகர்ஜி வந்து 1942 பெங்கால் ஃபெமைனுக்கு வந்து மோரோவர் கவர்மெண்ட் பீப்புள் தான் காரணம். நீங்கள் அந்த சமயத்தில் வந்து நீங்கள் வந்து ஃபுட் சப்ளைஸை ரெகுலரைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஃபெமைன் நடந்திருக்காது.
அந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஐஸ் கட்டிகளை குதிரைங்க வந்து டெம்பரேச்சரில் செத்துருங்கிறதுக்காக நீங்கள் யூரோப்லேருந்து ஐஸ் கட்டியோடு நீங்கள் வந்து அந்த குதிரைங்களை கொண்டு வந்தீங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ரொம்ப லேவிஷாகவும் செல்ஃபிஷாகவும் இருந்துட்டீங்க. உங்களுக்கு வந்து 2 வருஷத்துக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் நீங்கள் பதுக்கி வச்சுக்கிட்டீங்க. அதனால் இட்ஸ் அ பிளான்ட் ஃபெமைன் அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ணுறாங்க. சர்ச்சில் கிரிட்டிசைஸ் பண்ணி, சர்ச்சில் சொன்னவங்க இந்த மேஜர் அப்படிங்கிறாங்க. ஏன்னா 1942 to 45 தான் சர்ச்சிலோட சுப்ரீம் பொலிட்டிக்கல் டைம் இன் இங்கிலாந்து. எனக்கு என்னமோ அதை அப்புறமா அதை பற்றி அப்புறம் இப்போ பேச முடியாது. வெல், அதனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, வி மஸ்ட் சீக் டு வீக்குன்னு இருக்குங்க, அது சீக், அது WEEன்னு இருக்கிறது. வி சீக் டு எக்ஸ்பிளைன் சர்ச்சில்ஸ் அரெஸ்டட் மென்டல் டெவலப்மெண்ட். இவர் என்ன சொல்கிறாருன்னா, சர்ச்சிலுக்கு வந்து மென்டல் டெவலப்மெண்ட் இல்லைன்றாரு. இந்த சென்ஸ் சர்ச்சில் ஹேஸ் அ மென்டல் அரெஸ்ட் பியாண்ட் அ டைம் அப்படிங்கிறாரு. நீங்கள் எவ்வளோ வேணோ புக் எழுதிக்கிங்க, சர்ச்சில் பெரிய ஹீரோ ஆக்கிங்க. சர்ச்சில் வந்து அவர் தான் லிக்விடேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் காரணம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் வந்து World War II வந்து பெரிய விக்ட்ரி வந்ததுக்காக சர்ச்சில்னு சொல்லுங்கள், என்னென்ன சொல்லிக்கிங்க. பட் ஆனால் சர்ச்சில் வந்து இஃப் தட் இஸ் வாட் இட் வாஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லணும், அந்த புக்கில் வரணும். அப்போ தான் அது உண்மையான பயோகிராஃபிங்கிறாரு, வேற ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து வி ஷுட் கெட் சர்ச்சில் அவுட் ஆஃப் சர்ச்சில் பயோகிராஃபி. இதுதான் இருக்கிறது தான். இங்கே பாருங்கள், இது அகைன் ஒரு காம்ப்ளெக்ஸான ஸ்டேட்மெண்ட். அது லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஜெஃப்ரி எல்டனோட ஒரு காம்ப்ளெக்ஸான ஸ்டேட்மெண்ட்டு. என்னென்னா, இப்போது நான் இப்போ ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரி ஹிஸ்ட்ரி இன் த சென்ஸ் இட்ஸ் அபவுட் பர்சனாலிட்டிஸ், கிரேட் பீப்புள், கிரேட்னஸ், இது ரெண்டு தான் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி. அப்படி இல்லைன்னா ஹிஸ்டாரியனே இல்லை அப்படிங்கிறார் அவர் இன்டெரக்ட்லி. ஆனால் நான் அப்படிப்பட்டவன் கிடையாது, ஐ டோன்ட் அக்ரி வித் திஸ் வியூ அப்படிங்கிறாரு சஞ்சய் சுப்ரமணியம். ஃபிக்ஷன், இஸ்லாம் அண்ட் சட்டானிக் வர்சஸ். அகேனா 3 more minutes. ஓகே, இதுவும் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஆத்தர் சல்மான் ரஷ்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஆத்தர். என்ன, ஐ ஹேவ் டவுட்ஸ் இன் ரிகார்டிங் இட் ஸ்ட்ரக்சர். இந்த நாவலோட ஸ்ட்ரக்சரில் ஐ ஹேவ் டவுட்ஸ் அப்படின்னு சொல்லி சஞ்சய் கிளியராக சொல்லிடுறாரு. அதனால் ஹீ ஆல்சோ டசன்ட் லைக் மச் ஆஃப் ரஷ்டி, நல்லா தெரியுது. முக்கியமான என்ன விஷயம்னா, இதான் முக்கியமான, ரஷ்டி 1988 had a very playful and distinctly irreverent view of the Islamic tradition. என்னென்னா, இஸ்லாம் we know everybody, லைக் எல்லாத்துக்குமே தெரியும். லைக் கிறிஸ்டியானிட்டி, லைக் இஸ்லாமுக்கும் வந்து ஒரு வகையான வரலாறு இருக்குது. ரெண்டும் ஒரே மாதிரி சிமிலர் டைப் ஆஃப் ரிலீஜன்ஸ். மெசியானிக் அண்ட் இறை தூதருங்கிற விஷயங்கள் நம்பிக்கை இருக்கும். என்னென்ன இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இஸ்லாம் நினைக்கிறேன் முதல்ல பிறந்தவரே இஸ்லாமி தான். ஆதாம் ஏவாலேருந்து எல்லாருமே இஸ்லாம் சொல்லலாம். அவங்க ஹேவ் their own history. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிறிஸ்டியானிட்டி இவர் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ஒன் among the நபி அப்படின்லாம் வந்து இதை அவங்க ஏற்றுக்கல. இந்த மாதிரி போத் ஹேவ் லாட் ஆஃப் காமனாலிட்டிஸ். அந்த சமயத்தில் வந்து தே ஷுட் ஹவ் ஃபெல்ட் ரஷ்டி. அவர் அப்போ ப்ரைம் யூத்தில் இருந்தார். அதனால் இர்ரெவரண்ட் எழுதியிருக்காரு பாருங்கள். அதனால் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரஷ்டி அந்த மாதிரி எழுதிட்டார். அவர் பிளேஃபுல் எழுதியிருக்காரு. எனக்கு ஐ டோன்ட் நோ, ரஷ்டி வந்து யூ ஆர் சேயிங் ஹியர்ஸ் அ பிளேஃபுல் வியூ ஆன் இஸ்லாமிக் ட்ரெடிஷன்னு சொல்கிறாரு. ஐ லீவ் இட் டு ஹிம். அதனால் ஹீ டசன்ட் கைண்ட் ஆஃப் இங்கே பாருங்களேன், இன்னொரு வார்த்தை இருக்குது, அது ஆனியம்சல், அவரை பற்றி சொல்லிக்கிறது. அது முடிச்சுட்டு நான் ஆல்மோஸ்ட். இவர் என்ன சொல்கிறாருன்னா, லிட்ரேச்சர் அப்படின்னா அப்பார்ட்னஸ்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு. அப்பார்ட் ப்ளஸ்னஸ். அதாவது லிட்ரேச்சர் ஷுட் பி அப்பார்ட் ஃப்ரம் தி பாலிட்டிக்கல், இட் ஷுட் நாட் பி பொலிட்டிக்கலி, அதாவது இட் ஷுட் நாட் ஸ்பீக் பொலிட்டிக்கலி அப்படிங்கிறாரு. ஐ டோன்ட் நோ, பட் ஐ டோன்ட் அக்ரி வித் ஹிம் கைண்ட் ஆஃப். ஏன்னா லிட்ரேச்சர் இஸ் ரிசல்ட் ஆஃப் பாலிட்டிக்ஸ் ஆஃப் த லேண்ட். நீங்கள் ஹவு கேன் இட் பி வந்து நீங்கள் அது வந்து லிட்ரேச்சர் வந்து பொலிட்டிக்ஸை மீறியோ அல்லது பொலிட்டிக்ஸை விட்டு விலகி எப்படி போக முடியும்? எப்படி அதை எட்வர்ட் செட்னு ஒரு பெரிய ஹிஸ்டாரியன், அவரை கோட் பண்ணி இவர் சொல்லிக்கலாம். இந்த மாதிரி விஷயம் ரொம்ப அவர் விளைவிக்கிறாரு சஞ்சய் சுப்ரமணியம். எட்வர்ட் செட்னு ஒரு பெரிய ஹிஸ்டாரியன் இருக்கார். அவர் இது மாதிரி தான் சொல்கிறாருங்க. அவர் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. ஆனால் நான் வந்து எனக்கு என்னமோ வந்து அப்படி தெரியல. 1988 வந்து ஐ திங்க் அந்த சமயத்தில் ராஜீவ் காந்தி பிஎம்மாக இருக்கும்போது ஓப்பன் லெட்டர் வந்து எழுதினார் இவர், நம்ம சத்தானிக் வர்சஸ் ரைட், சல்மான் ரஷ்டி எழுதினார். நான் இதனால தாங்க வந்து நான் வந்து இந்த எழுதினேன். அது ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரை டு ஆஃபர் அ வியூ ஆஃப் ஃபெனமெனன் ஆஃப் ரெவல்யூஷன் அண்ட் த பர்த் ஆஃப் அ கிரேட் வேர்ல்டு ரிலீஜன். நான் வந்து அந்த 70 பக்கங்களில் தான் பிரச்சனை அந்த ப்ராப்ளமேட்டிக் புக். அது அந்த 70 பக்கங்கள்லையும் இவ்வளோ பெரிய ரிலீஜன் எப்படி வந்திருக்குங்கிறத நான் வந்து சொல்ல முயற்சி பண்ணேங்க, வேறு எதுவும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதியிருக்காரு. அது அப்படியே ஜஸ்ட் கோட்டட் பிகாஸ் பீப்புள் மே லைக் இட். வெல், இது வந்து அவரை பற்றி அவர் சொல்லிக்கிறாரு. டு த ஸ்ட்ரகிள் ஃபார் மீ ஆல் மை கேரியர் ஹஸ் பீன் வைடன் மை ஹாரிசன்ஸ்
and understand how people from other intellectual trainings and traditions have dealt with their materials. எனக்கு வந்து பெரிய ஸ்ட்ரகிளாக இருந்தது. இன்டர்வியூ இருக்குது, லாஸ்ட் சாப்டர் ஃபுல்லாக இன்டர்வியூ தான். அது வந்து நீங்கள் பெரும்பாலும் படிக்க வேண்டியதே இல்லை. நீங்கள் இது போல் படிச்சிங்கனாவே யூட் நோ வாட் அவர் என்ன மாதிரி பர்சன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் ஆல்மோஸ்ட் ரீடெல்லிங் ஆஃப் வாட் வி நோ அப்படி தான் இருந்தது. ஐ டாக் கான்ஸ்டன்ட்லி டு மை ஃப்ரெண்ட்ஸ். A second factor is sense of dissatisfaction with myself. Last statement is very interesting. அதனால் இவர் வந்து ஒரு க்யூரியஸ் யங் நாலேஜபிள் இந்தியனாக தான் இப்போ சஞ்சய் பார்க்குறேன். ஐ டோன்ட் நோ, இன்னும் வந்து இவர் சொல்கிற ஒரு இடத்துல வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு ரைட் அ டெக்ஸ்ட் புக் ஹிஸ்ட்ரி. நம்ம இவர் பிபின் சந்திர மாதிரியோ நம்ம ரொமிலா தவர் மாதிரி ஐ டோன்ட் வாண்ட் அந்த மாதிரிலாம் எழுத எனக்கு விருப்பமே இல்லை, எழுத மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஸோ ஆன் இந்தியா என்ன சொல்கிறாருன்னா, இந்தியன் சுச்சுவேஷன் இஸ் போத் ஒரியிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிறாரு. ஃபார் எனி ஹிஸ்டாரியன் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஆல்வேஸ் இன்ட்ரெஸ்டிங் டு சி த ஈவெண்ட்ஸ் developing. Worry, I don't know, we have to ask him what kind of worry he has. So I'm ending here. So I'm ending with this. இது வந்து நம்ம குட் ரீட்ஸில் நான் அந்த புக்கை திறக்கிறதுக்கு முன்னாடி வந்து குட் ரீட்ஸில் வந்து ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்த்தேன் நான். தெர் ஆர் 2 வியூ. இவங்க சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். வாட் எவர் தே சே இஸ் கரெக்ட். பட் இட் கிவ்ஸ் அ கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, ஒரு ப்ளஷரை கொடுத்துச்சு. படிக்கும்போது ஒரு வகையான ஒரு ப்ளஷர் எனக்கு கொடுத்துச்சு. If you go back to the original slide of the author, of the publisher, so in a sense weighty book that you can also read simply for the pleasure of reading. அதுக்காக நீ படிச்சுக்கலாம். elegant English prose ன்றாங்க. that I have எனக்கு எலிகண்ட்டாக இல்லை, probably somebody may feel elegantly. Thank you so much. Thank you.